ஹலோ புஜ்ஜீஸ், நான் உங்கள் அம்மு அண்ட் திஸ் இஸ் யுவர் அம்மு டாக்ஸ். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம ஐடல் அசிஸ்டண்ட்டோட கண்டினியூட்டியை தான் கேட்க போகிறோம். போன பார்ட்டை கேட்காதவங்க போய் கேட்டுட்டு வந்துடுங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தரேன். அப்போ தான் உங்களுக்கு இந்த கதை புரியும். சரி வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். போன பார்ட்டில் நீங்கள் ஆரம்ப தப்பாக நினச்சிக்கிட்டு இந்தியா திரும்பியிருப்பீங்க. மீரா இந்தியா வந்தது எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பா. இருந்தாலும் அவர் மேலே உங்களுக்கு கோவம் குறையில்லைங்க. 1000 இருந்தாலும் ஆரம் பண்ணது தப்பு தானுங்க. இப்போ அப்படியே ஒரு 4 வருஷம் கடந்திருக்கும். இந்த 4 இயர்ஸில் நம்ம பாய்ஸ் என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாங்கன்னா, மிலிட்ரி கேம்ப் வந்து 2 இயர்ஸில் முடிஞ்சிட்ருக்கோம். பேலன்ஸ் இருக்கிற 2 இயர்ஸில் அவங்க குரூப் ஷோ பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சோலோவாக நிறைய ஆல்பம்லாம் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இப்படி நம்ம பாய்ஸ் பிஸியாக இருக்க சொல்ல இந்தியாவில் நம்ம சாராவும் மீராவும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா? இப்போ ஒரு பிளாக் கலர் லக்ஸூரியஸ் காரை தாங்க காட்டுறாங்க. அந்த கார் போய் ஒரு பெரிய பங்களா முன்னாடி நிற்கிது. அந்த வீட்டு வாசலில் சாரா இண்டஸ்ட்ரின்ட்டு போர்டு மின்னுது. இப்போ அந்த வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் பரபரப்பாக இருக்கிறாங்க. எதுக்குன்னு தெரியுங்களா? நம்ம வீக்கும் மீராக்கும் தாங்க கல்யாண ஏற்பாடெல்லாம் நடந்துகிட்ருக்கு. இப்போ உங்கள் ஃபேமிலிக்கு ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி கொடுத்துட்றேன். நீங்கள் கொரியாவிலேருந்து சம்பாரிச்சு அனுப்பின பணத்தெல்லாம் உங்கள் அப்பா அவரோட பிஸ்னஸில் தாங்க இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாரு. இப்போ உங்கள் அப்பா தான் சென்னையில் நம்பர் 1 பிஸ்னஸ்மேன். அது மட்டும் இல்லைங்க, உங்கள் அப்பாவும் மீராவோட அப்பாவும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாக இருக்காங்க. மீரா அப்பா யாருன்னா உங்கள் அம்மாவோட அண்ணன், அதாவது உங்களுக்கு தாய் மாமா. அவங்களோட பசங்க தான் மீராவும் எஸ்கே அண்ணாவும். இப்போ மீராவோட ஃபேமிலியும் உங்களோட ஃபேமிலியும் ஒன்றா ஒரே வீட்டில் தாங்க கூட்டு குடும்பமாக இருக்கீங்க. எஸ்கே அண்ணா மட்டும் பக்கத்துலேயே ஒரு வீடு தனியாக எடுத்திருப்பாங்க. எதுக்காகன்னா அவர் சினி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறாங்கல்ல, அதனால் அவரோட ஃபேமிலிக்கு எந்த ஒரு தொந்தரவும் வரக்கூடாதுன்னு தான் அவர் மட்டும் தனியாக இருப்பார். வீக்கெண்டு அப்புறம் ஏதாவது லீவ் கிடைச்சாலும் அண்ணன் வீட்டுக்கு வந்துடுவாங்க. மீரா அவள் அம்மா அப்பா எஸ்கே அண்ணா, அப்புறம் நீங்கள் உங்கள் தம்பி உங்கள் அம்மா அப்பா, இப்படி எல்லாரும் ஒன்றா ஒரே வீட்டில் தாங்க இருக்கீங்க. சரி வாங்க நாம் இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ ஒன் டே மார்னிங் உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா தாங்க, மீரா அம்மா மீரா, மணி 8 ஆகுதும்மா, அவளை போய் கொஞ்சம் எழுப்பேன். 10 மணி, காலேஜுக்கு 8 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருக்கா. ஸ்டூடெண்ட்னா பரவாயில்ல, ஒரு ப்ரொஃபஸராக இருந்துட்டு இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருந்தா எப்படி? அதுக்கு உங்கள் மாமா, அதாவது மீராவோட அப்பா, எதுக்குமா குழந்தைய திட்டுற? இன்னும் அவள் உனக்கு குழந்தண்ண, 27 வயசு ஆகுது அவளுக்கு. இன்னும் பெட் காஃபி கொடுத்தாதான் பெட்டை விட்டு எழுந்துப்பாங்க மகாராணி. அதுக்கு உங்கள் அப்பா, ஏய் அவனுக்கு எப்பயுமே அவள் மருமக குழந்தை தாண்டி. சரி சரி போதும், நிறுத்துறீங்களா 2 பேரும்? மீரா போம்மா, போய் அவளுக்கு காஃபி கொடுத்துட்டு வாம்மா. ஐயே அத்தை, காலையிலேயே அவகிட்ட போய் அவ வாயில் என்னால் விழ முடியாது அத்தை. இதோ வருது பாருங்க ஒரு உதவாக்கரை, அது கையில் கொடுத்து அனுப்புங்க. அது போய் கொடுத்துட்டு வரோம் காஃபி அவளுக்கு. அந்த உதவாக்கரை வேற யாரும் இல்லைங்க, உங்கள் தம்பி தான். அவர் நீங்கள் ப்ரொஃபஸராக இருக்கிற காலேஜில் தான் பிஏ இங்கிலீஷ் ஃபஸ்ட் இயர் படிச்சிட்ருக்காரு. அவர் பேர் ஆகாஷ்னு வச்சுக்கலாம். ஐயய்ய யார் மீரா? நானா உதவாக்கரை? கொரியாவுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து 4 வருஷமாக சும்மாவே வீட்டில் இருக்கிற பார், நீ தான் உதவாக்கரை. உன்னையும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒருத்தர் கொரியாவிலேருந்து வர்றாரு பாரு, அவர் நிலமைய நினச்சாதான் கொஞ்சம் கஷ்டமாகுது. அத்தை இங்கே பாருங்க அத்தை, அவனை கம்முன்னு இருக்க சொல்லுங்கள், இல்லைன்னா நான் அவனை கொன்னுடுவேன். இங்கேருந்து நான் கொரியாவுக்கு கல்யாணம் பண்ணிட்டு போக மாட்டேன், கொலைக்காரியாக தான் போவேன். இவங்க 2 பேரும் கத்தி சண்டை போட்டுட்டு இருக்கிறத கேட்டு மேலே தூங்கிட்டு இருந்த நீங்கள் எழுந்து கீழேயே வந்துடுறீங்க. ஏன்டா காலையிலேயே 2 பேரும் கத்திட்டு இருக்கீங்க? எங்கேயாவது என்னை தூங்க விடுறீங்களா? இப்போ உங்கள் தம்பி இதோ வரால உருண்டுக்கிட்டே குண்டு. இப்போ நீங்கள் கொஞ்சம் சப்பியாக தாங்க இருக்கிறீங்க, அதனால தான் உங்களை அப்படி கூப்பிடுறான். டேய் இன்னைக்கு செமினார் இருக்குது, மறந்துட்டியா? எங்கே போனாலும் நீ என்கிட்ட தாண்டி வரணும், பார்த்து நடந்துக்கோ. அவ்வளோதாங்க, அவன் வாயை திறப்பானா அப்படியே அவன் ரூமுக்கு ஓடிடுறான். இப்போ நீங்கள் உங்கள் அம்மா கிட்ட, மா காஃபி போட்டியா இல்லையாம்மா? அந்த காஃபியை உங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறதுக்கு தாண்டி இவ்வளோ ராமாயணம் இந்த வீட்டில், இந்த புடி அப்படின்ட்டு காஃபியை உங்கள் அம்மா கையில் கொடுக்குறாங்க. நீங்கள் அந்த காஃபி கப் எடுத்து குடிச்சிக்கிட்டே அப்படி உங்கள் மாமா கிட்ட தான் போகிறீங்க. மாமா அந்த ப்ராஜெக்டை பற்றி நேற்று மார்னிங் சொல்லிட்டு இருந்தீங்களே, அது என்னாச்சு? அது ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு பாப்பா, நீ கவலைப்படாத, நானும் உங்கள் அப்பா தான் இருக்கோம்ல, நாங்கள் பார்த்துக்குறோம். சரிங்க மாமா, என் ஃப்ரெண்ட்ஸு கொரியாவிலேருந்து வராங்கன்னு சொன்னேன்ல, அவங்களுக்கு கார் அனுப்ப சொன்னேனே, அனுப்பிட்டீங்களா? மாப்பிள்ளையும் அவர் ஃப்ரெண்ட்ஸும் தானேம்மா, அவங்க ஆல்ரெடி ஏர்போர்ட் ரீச் ஆகிட்டாங்களா, நான் இப்போ தான் கால் பண்ணேன். ஐ திங்க் ஆன் தி வேல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் மாமா, நம்ம வியோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் எப்போ வராங்க, அதை பற்றி உங்ககிட்ட ஏதாவது சொன்னாங்களா? அதுவா பாப்பா,
நாளைக்கு காலையில் வராங்கன்னு சொன்னாங்க. இன்னும் என்ன ஏதுன்னு கன்ஃபார்மாக எனக்கு தெரியல. நான் என்ன ஏதுன்னு கால் பண்ணி கேட்டுட்டு உங்ககிட்ட சொல்கிறேன் பாப்பா. சரிங்க மாமா, எனக்கு காலேஜில் இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டண்டான செமினார் இருக்குது, நான் போய் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மேலே உங்கள் ரூமுக்கு போகிறீங்க. கொஞ்ச நேரத்தில் நம்ம பாய்ஸை வெல்கம் பண்ணுறதுக்கோசம் உங்கள் ஃபேமிலியே வாசலில் நிற்கிறாங்க. இப்போ கார் வாசலில் வந்து நிற்கிது. நம்ம தான் முதல்ல இறங்குறாரு. அவரை பார்த்ததும் நம்ம மீரா சும்மா இருப்பெல்லாம் ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஐயோ என் செல்ல ரோஸ் மில்க், உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆகுதுடா, நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணுறேன்னு தெரியுமா. இப்போ உங்கள் தம்பி ஆகாஷ், இங்கே நாங்கள்லாம் இருக்கோம், மறந்துட்டியா? உனக்கு என்னடா பொறாம, நான் என் புருஷனுக்கு முத்தம் கொடுக்குறேன், எனக்கு அடி பொறாம அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்கு ஓடி வரான் ஆகாஷ் மீராவை. நிறுத்துறீங்களா 2 பேரும், இங்கேயும் ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவும் அத்தையும் வந்தாங்க. ஆரத்தி தட்டோட வராங்க. தப்பாக நினச்சிக்காதீங்க மாப்பிள்ள, அவங்க அப்படிதான். ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை. இப்போ 1 பை 1 மற்ற பாய்ஸ் எல்லாம் காரை விட்டு இறங்கி நம்ம பக்கத்துலேயே நிற்கிறாங்க. இப்போ உங்கள் அம்மா ஆரத்தி எடுக்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க. இப்போ ஜேகே அதை பார்த்துட்டு, என்ன ஆண்டி இது ரெட் கலரில் இருக்குது? அது ஒன்றும் இல்லை தம்பி, இதுக்கு பேர் ஆரத்தின்னு சொல்லுவாங்க. சுண்ணாம்பியும் மஞ்சளையும் கலந்து வச்சுருக்கேன். நீங்கள் 7 பேரும் கொரியாவிலேருந்து வரீங்க. உங்கள் மேலே எவ்வளோ கண்டிஸ்டி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் எவ்வளோ கண்டிஸ்டி உங்கள் மேலே படப்போதோ அது எதுவும் வரக்கூடாதுன்னு தான்ப்பா இதை எடுக்கிறது. இப்போ ஆகாஷ், அது ஒன்றும் இல்லை ப்ரோ, எங்கள் ஊர் ட்ரெடிஷ்னல் இது. மா இப்படியே அவங்கள வெளியே நிற்க வச்சே பேசின்னு இருக்க போறியா? வாங்க ப்ரோ, எல்லாம் உள்ளே போகலாம். 6 முற்பட நம்ம பாய்ஸ் 7 பேரும் உங்கள் வீட்டு ஹாலில் சோஃபாவில் உட்காந்துட்ருக்காங்க. இப்போ மெதுவாக மாடியிலேருந்து ஒரு கொலுசு சத்தம். அங்கே இருக்கிறவங்க எல்லாம் மேலே திரும்பி பார்க்குறாங்க. ஆரம்லாம் கண்ணை கூட சிமெண்ட்ல ஒரு மாதிரி மிஸ்மரேஸ் ஆகி பார்த்துட்ருக்காரு. மாடியிலேருந்து நீங்கள் இறங்கி வரீங்க. இப்போ அந்த பழைய மேனேஜர் லுக் உங்ககிட்ட கிடையாது. நீங்கள் இப்போ பார்க்க எப்படி இருக்கீங்கன்னா, அழகான காட்டன் சாரி, புசு புசுன்னு கண்ணும், நெத்தியில் குட்டியாக ஒரு பொட்டு, முகமே பார்க்க அவ்வளோ சாந்தமாக இருக்குது. இப்போ நம்ம பாய்ஸ் எல்லாம் உங்களை தாங்க பார்க்குறாங்க. ஒரு நிமிஷம் அவங்க அப்படியே ஸ்டன் ஆயிட்டாங்க. நம்ம அங்கே மீரா இருக்கிறதையே மறந்துட்டு ஓடி வந்து உங்களை ஹக் பண்ணுறாரு. இப்போ மற்ற பாய்ஸ் எல்லாம் பின்னாடியே வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிறாங்க. அவங்க எல்லாரு கண்ணுலேயும் ஆனந்த கண்ணீர். அவங்க கண்ணில் மட்டும் இல்லைங்க, உங்கள் கண்ணுலேயும் தான். இப்போ நம்ம ஹேண்ட்ஸம் ஜின், உன்னை நாங்கள் எவ்வளோ மிஸ் பண்ணோம் தெரியுமா சாரா? நீங்கள் மட்டுமா மிஸ் பண்ணீங்க? நானும் தான் உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன். இப்போ நம்ம யார் நீ அடி மிஸ் பண்ண? நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு புசு புசுன்னு ஆயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கன்னத்தை பிடிச்சி கிள்றாரு. வலிக்குது விடுடா. 4 வருஷத்தில் ஆளு தான் வளர்ந்துருக்கே தவிர அறிவு கொஞ்சம் கூட வளரல. உன்னை வச்சுட்டு மீரா என்ன பண்ண போகிறான்னு தான் தெரியல. இப்போ தான் நீங்கள் அங்கே ஆரம் இருக்கிறதே கவனிக்கிறீங்க. இப்போ நீங்கள் மெதுவாக ஆரம் கிட்ட போயிட்டு, எப்படி இருக்கீங்க ஆரம்? நல்லா இருக்கேன் அப்படின்னு ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே உங்ககிட்ட பேசுகிறாரு. இப்போ சடனாக வெளியே ஒரு கார் வந்து நிற்கிது. அதில் கூலர்ஸை கட்டிட்டு ஒயிட் கலரில் காட்டன் ஷர்ட்டோட ஒருத்தர் இறங்குறாரு. அது வேறு யாரும் இல்லைங்க, எஸ்கே அண்ணா தான். இப்போ உள்ளே வந்த அவர் உங்களை தாங்க தேடுறாரு. செல்லம் காலேஜுக்கு டைம் ஆகலையாடா? இன்னுமா ரெடி ஆகாமல் இருக்க? இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் மாமா, நான் இன்னும் சாப்பிடல, சாப்பிட்டு வந்துடுறேன். இப்போ அண்ணா நம்ம பாய்ஸ் கிட்ட தான் போகிறாரு. ஹலோ தம்பிங்களா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சென்னையில் வெயில் உங்களுக்கு ஓகே தானே? என்ன மீராவும் சாராவும் வந்த உடனே உங்களை தொல்லை கொடுத்துட்ருக்காங்களா? அதுக்கு நம்ம ஜேகே, ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார், நாங்கள் இங்கே ஹாப்பியாக தான் இருக்கோம். இப்போ எஸ்கே அண்ணா கையை தான் பிடிக்கிறாரு. எப்படி இருக்கீங்க மாப்பிள்ள, நல்லா இருக்கீங்களா? கொரியாவிலேருந்து சென்னை வரைக்கும் வந்திருக்கீங்க, ரொம்ப களைப்பாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏர்போர்ட்லேருந்து வரும்போது காரெல்லாம் வசதியாக தானே இருந்துச்சு? ஐயோ சார், ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். சார்லாம் சொல்லாதீங்க மாப்பிள்ள, உரிமையாக மாமான்னு கூப்பிடுங்க. சரிங்க மாமா. சரி தம்பி, ஏற்கனவே நம்ம பேசின மாதிரி கல்யாணம் நம்ம சொந்த ஊரில் தான் நடக்க போகுது. அதனால் நாளைக்கு காலையிலேயே நம்ம எல்லாரும் ஊருக்கு கிளம்புறோம். அப்புறம் தம்பி, உங்கள் அம்மா அப்பா உங்கள் ஃபேமிலிலாம் ஏர்போர்ட்டில் வந்து இறங்குனதும் அவங்கள பிக்கப் பண்ணி ஸ்ட்ரைட்டாக நம்ம ஊருக்கே கூட்டிகிட்டு வர மாதிரி கார்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் மாமா. மாமா கிளம்பலாமா? கிளம்பலாம் செல்லம். காலேஜில் லீவெல்லாம் சொல்லிட்டியாடா? சொல்லிட்டேன் மாமா. இருங்க மாமா, நான் இதை ஒரு நிமிஷம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாய்ஸ் கிட்ட தான் போகிறீங்க. தப்பாக நினச்சிக்காதீங்கப்பா, இன்றைக்கி காலேஜில் ஒரு முக்கியமான செமினார் இருக்குது, நான் போயே ஆகணும். நீங்கள் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்ருங்க, நான் ஈவினிங்க்கெல்லாம் வந்துடுவேன். ஏதாச்சும் வேணும்னா மீரா இருப்பா, அவகிட்ட கேளுங்க. அதுக்கு ஜேயோ, நீ போயிட்டு வாடி, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் இப்போ ஆரம்பம் தான் பார்க்குறீங்க,
என்னன்னு தெரியலங்க. வந்ததுலேருந்து ஆரம் உங்கள பார்த்து முறைச்சிக்கிட்டே தாங்க இருக்கிறாரு. அவரு உங்கள முறைக்கிறாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஆனாலும் அது தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நீங்க காலேஜுக்கு கிளம்பிடுறீங்க. டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஈவினிங் ஒரு 4:30 இருக்குங்க. உங்கள் காலேஜ் கேம்பஸில் உங்கள் ப்ரொஃபஸர் ஃப்ரெண்ட்ஸு கூட சிரிச்சுக்கிட்டே நடந்து வரீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்ட் சூர்யா, அவர் ஸ்கூல் டைம்லேருந்தே உங்கள் ஃப்ரெண்டுங்க. இப்போ காலேஜ்லேயும் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறாரு. ஹோய் பப்ளி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கன்னத்தை பிடிச்சி கிள்றாரு. எருமை வலிக்குது விடு. சரிங்க மேடம், செமினார் எப்படி போச்சு? ஏதோ போச்சுடா. அம்மா உனக்கு எப்போ கல்யாணம்? மேடம் மிஸ் சொன்னால் நாளைக்கு கூட பண்ணிக்கலாம். அடி செருப்பால நாயே, உன் ஆளுக்கு ஃபோன் பண்ணிட்டா? இப்போ ஏன்டி அவளை ஞாபகப்படுத்துற? அங்கே பாருடி, உனக்காக ஆகாஷ் வெயிட் பண்ணுறான் போல. என்னடா சொல்கிற? அவன் தான் செமினார் முடிஞ்ச உடனே ஏதோ பர்ச்சேசிங் இருக்குன்னு கிளம்பிட்டானே, அவன் எப்படி இங்கே? அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைக்கை நீங்கள் உத்து பார்க்குறீங்க. அது உங்கள் தம்பி பைக் தான். ஆனால் அதில் ஹெல்மெட்டு மாஸ்கெல்லாம் போட்டுட்டு ஃபேஸை ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு ஒருத்தர் நிற்கிறாரு. அது வேறு யாரும் இல்லைங்க, ஆரம் தான். இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சரி சரி ஓகேடா நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு, பை பை அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் கிட்ட தான் குடுகுடுன்னு ஓடுறீங்க. என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள்? எதுக்காக இங்கே வந்தீங்க ஆரம்? இது காலேஜ், யாராவது உங்களை பார்த்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அது ஒன்றும் இல்லை, ஆகாஷ் தான் சாவி கொடுத்தான் உன்னை பிக்கப் பண்ணிட்டு வர சொல்லி. முடியாது ஆரம், எனக்கு வீட்டுக்கு வந்துக்க தெரியும், நீங்கள் கிளம்புங்க. தெரியும்டி, நீ இப்படி தான் பேசுவேன்னிட்டு. ஆமாம், யார் அவன்? அவன்கிட்ட அப்படி சிரித்து சிரித்து பேசிகிட்டு இருக்க. ஏங்க, நான் யாருக்கிட்ட பேசுனா உங்களுக்கு என்னங்க? உங்கள் வேலை என்னவோ அதை ஃபஸ்ட்டு பாருங்கள். என் வேலை தானடி, அதை பார்க்குறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். இந்த 4 வருஷமாக நான் உனக்கு எவ்வளோ ஃபோன் கால்ஸ் எவ்வளோ மெசேஜ் பண்ணியிருப்பேன். ஏன்டி எதுக்குமே ரிப்ளை பண்ணல? ஹலோ, ஃபஸ்ட்டு நீங்கள் யாருங்க எனக்கு? நான் எதுக்கு உங்களுக்கு ரிப்ளை பண்ணணும்? நான் யார்? என்னையா யாருன்னு கேட்குற? ஃபஸ்ட்டு நீ பைக்கில் ஏறு. முடியாதுங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் கிளம்புங்க. இங்கே பாருடி, நீ மட்டும் பைக்கில் ஏறலன்னு வையேன், நான் இப்போவே ஹெல்மெட்டு மாஸ்க் எல்லாத்தையும் கழட்டி போட்டு நடு ரோட்டில் நின்றுவேன். அப்புறம் உனக்கு தான் பிரச்சனை, பார்த்துக்கோ. அவர் அப்படி சொல்லவே உங்களுக்கு வேறு வழி தெரியல. இருங்க ஆரம், ஹெல்மெட்டை கழட்டாதீங்க, நான் வரேன், வண்டி எடுங்க. இப்போ ஆரம் வண்டி எடுக்கிறாரு. நீங்கள் ஒன் சைடில் அவருக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் கேப் விட்டா மாதிரி தான் பைக்கில் உக்காந்துட்ருக்கீங்க. நடுவில் நடு இவ்வளோ பெரிய கேப் விட்டு உக்காந்துட்ருக்க? என்னை தொட்டால் ஷாக் அடிச்சிடுன்னு பயப்படுறியா என்ன? ஆமாம் ஆமாம், நீங்கள் பெரிய ஸ்டார் இல்லை, உங்கள் உடம்புல கரண்ட்டு பாஸ் ஆகும், அதான் எங்கே ஷாக் அடிச்சிடுமோன்னு பயப்படுறேன். கொஞ்சம் ரோட்டை பார்த்து ஓட்டுறீங்களா? எதுக்கு பின்னாடியே பார்த்து ஓட்டிகிட்ருக்கீங்க? உனக்கு உடம்பு பூரா திமிருடி அப்படின்னு சொல்லிட்டு சடன் பிரேக் போடுறாரு. நீங்கள் அப்படியே ஆரம் மேலே போய் விழுறீங்க. பயத்தில் நீங்கள் அவரை போய் கட்டி பிடிச்சிக்கிறீங்க. டே பொறுக்கி, வேணுமுன்னே தானடா பண்ண, இன்னும் இந்த புத்தி உன்னை விட்டு போகலைல்ல? புஜிக்குட்டி, அது என் கூடவே பிறந்ததுடி, அது எப்படி என்னை விட்டு போகும்? இப்படி பேசுடி, இது எவ்வளோ நல்லா இருக்கு. அதை விட்டுட்டு வாங்க போங்க என்னங்கன்னிட்டுருக்க. இப்போ தான் என் பழைய சராவை பார்க்குற மாதிரி இருக்குது. இருக்கும் இருக்கும். இப்போ ஒரு இடுப்புலேருந்து உங்கள் கையை எடுக்கிறீங்க, திருப்பியும் அந்த கையை இடுக்கி பிடிச்சிட்டு இப்போ நீ கையை எடுத்தேன்னு வையேன், வண்டி வீட்டுக்கு போகாது. அப்படியே இருந்ததுன்னா உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவேன். இப்போ வேறு வழி இல்லைங்க, நீங்கள் அப்படியே தான் அவரை கட்டி பிடிச்ச மாதிரியே தான் வீட்டுக்கு வரீங்க. அது மட்டும் இல்லைங்க, அது உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபியூ மினிட்ஸ் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஆரம். சரா, சரா, வீடு வந்துருச்சு, எழுந்துடுடி. அச்சச்சோ, தூங்கிட்டேனா? அது வந்து ஆரம், ரோடு ரொம்ப மேடும் பள்ளமாக இருந்துச்சா, அதுதான் இறுக்கி கண்ணை மூடிக்கிட்டேன். ஆமாண்டி, ரோடு ரொம்ப மோசமாக தான் இருந்தது, அதனால தான் 10 நிமிஷமாக வண்டி நிறுத்தியும் நீ இறங்கலை. அத்தோடு நீங்கள் அங்கே நிற்பீங்களா? எடுத்தேன் பேர் ஓட்டுன்ற மாதிரி அங்கேருந்து ஓடிட்டீங்க. இப்போ அப்படியே ஃபியூ மினிட்ஸ் ஸ்கிப் ஆகுது. இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் தான், நாளைக்கு ஊருக்கு கிளம்புறீங்கல்ல, அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நடந்துகிட்ருக்கு. நீங்களும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களோட கான்ஷியஸ் ஃபுல்லாகவே இங்கே இல்லவே இல்லைங்க. நீங்கள் ஆரம் கூட பைக்கில் வந்தீங்கல்ல, அதை தான் திங்க் பண்ணி உங்களுக்கு தெரியாமல் நீங்களே சிரிச்சிட்ருக்கீங்க. இப்போ இதெல்லாம் நம்ம ஜேஹோப் தான் நோட் பண்ணுறாரு. சரா இங்கே வா. ஏன் என்னடா ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல? ஆமாம். ஏன் சொல்ல முடியாது? என்கிட்ட சொல்லாமல் வேறு யார்கிட்ட சொல்லுவேன்? வேறு யார்கிட்ட வேணாலும் சொல்லுவேன். நான் உனக்கு அவ்வளோ கேவலமாக போயிட்டேனா? என் மேலே பாசம் இல்லை? இல்லை. என் மேலே நம்பிக்கை இல்லை? இல்லை. சராவும் முன்னாடி நிற்கிறது ஜேஹோப். தூ, எங்கேயும் மழை வருதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம், மழை தான் வருது. இப்படி ரொம்பவே ஃபன்னாக அந்த டே ஸ்கிப் ஆகுது. இப்போ மறுநாள் காலையில் பஸ்ஸில் தான் நீங்கள் எல்லோரும் ஊருக்கு போகிறீங்க.
அந்த பஸ் எப்படி இருக்குன்னா, நம்ம இப்போ ஃப்ரெண்டுங்க கூட ட்ரிப்பெல்லாம் பிளான் பண்ணோம்னா ஒரு பஸ்ஸில் போவோம்ல, டிஜே லைட் செட்டிங்லாம் இருக்குமே, அந்த மாதிரி ஒரு பஸ்ஸில் தான் நீங்கள் இப்போ ஊருக்கு போகிறீங்க. இப்போ டிஜேயில் நம்ம ஊர் லோக்கல் குத்து சாங்கு தாங்க ப்ளே ஆகுது. நம்ம எஸ்கே அண்ணா தாங்க முதல்ல டான்ஸ் ஆட ஸ்டார்ட் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு மீரா, அப்புறம் நம்ம பாய்ஸ் எல்லாரும் 1 பை 1 டான்ஸ் ஆடி ஒரு மாதிரி ஃபன்னாக அந்த ட்ராவல் போகுது. இப்போ ஈவினிங் ஒரு 5:30 இருக்குங்க. அந்த மாதிரி டைமில் தான் நீங்கள் உங்கள் ஊருக்கு போய் ரீச் ஆகிருப்பீங்க. அது காரைக்குடியில் இருக்கிற ஒரு கிராமந்தாங்க. அந்த ஊரே பார்க்கறதுக்கு பச்சை பசல்னு வயல்வெளி, பம்பு செட்டுன்னு அவ்வளோ அழகாக இருக்குங்க. அந்த இடத்துல உங்கள் வீடு எப்படி இருக்குன்னா, அந்த சண்டைக்கோழி படத்தில் தாவணி போட்ட தீபாவளியில் அந்த பாட்டில் ஒரு வீடு இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி தாங்க உங்கள் வீடு இருக்குது. அந்த வீட்டை பார்த்த உடனே நம்ம பாய்ஸ் அப்படியே ஸ்டன் ஆயிட்டாங்க. இப்போ ஜிமின், ஏ சரா, இது என்னடி வீடா இல்லை மியூசியமா? வீட்டுக்கு நடுவில் மழை பெய்யுது. இப்போ நீங்கள் பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி எஸ்கே அண்ணா, தம்பி இது எங்கள் தாத்தா காலத்து வீடுப்பா, இது இருக்குது பாரு, அந்த கதவு ஜன்னல் தூணு இதில் இருக்கிறது எல்லாமே தேக்கு மரம். இப்போ நம்ம மீரா கல்யாணத்துக்காக கொஞ்சம் ரினோவேட் பண்ணி வச்சுருக்கேன். இது வீடு கிடையாதுப்பா, எங்கள் பாரம்பரியத்தோட அடையாளம். சரிங்க மாமா, போதும். அவங்க ஆல்ரெடி ட்ராவல் பண்ணி டயர்டாக இருப்பாங்க. நீங்கள் போய் அவங்களுக்கான ஃபுட்டையும் ரூமையும் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க, போங்க. டே ஆகாஷ், சொல்லு சரா, நீயும் போடா, மாமா கூட போய் ஹெல்ப் பண்ணு போ. சரி, நான் போகிறேன். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்களும் மீரா வந்தால் வாசலில் கோலம் போட்டுட்ருக்கீங்க. அப்போ நம்ம பாய்ஸ் எல்லாம் வாக்கிங் போகலான்ட்டு வெளியே வராங்க. வந்த பாய்ஸ்க்கு சரியான ஷாக்குங்க. நீங்களும் மீராவும் தாவணி பாவடை கட்டிக்கிட்டு தலை பின்னி வாரி தலை நிறைய மல்லிகைப்பூ, அப்படியே கிராமத்து பெண்ணாகவே மாறிட்டீங்க. உங்களை விடுங்க, நீங்கள் எப்பயுமே ட்ரெடிஷ்னல் லுக்கில் தான் இருப்பீங்க. ஆனால் நம்ம மீரா தான் ஆளே அடையாளம் தெரியாமல் மாறிட்டா. அதை கவனிச்ச கண்ணை கூட சிமிட்டில் அப்படியே நம்ம மீராவை பார்த்துக்கிட்டே இருக்காரு. என்னடி இவ்வளோ அழகாயிட்ட? இப்போ நீங்கள் இங்கே நாங்கள்லாம் இருக்கோம், மறந்துட்டிங்களா? இது கிராமம் சார், இங்கெல்லாம் மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு தெரிய முடியாது. இங்கே இப்படி தான் இருக்கணும். ஐய, யார் வேணான்னு சொன்னா? நீங்கள் இப்படியே இருங்க, இதுவே அழகாக இருக்குது. டேய் போதும்டா, கண்ணாலேயே என்னோட மீராவை கற்பழிச்சிடுவ போல இருக்கே. போ, எந்த வேலைக்கு வந்தியோ அந்த வேலையை போய் பாரு போ. அவ்வளோதாங்க, நீங்கள் சொல்கிற வார்த்தையை அவங்க எப்போ மீறி இருக்காங்க. அவ்வளோதான், அவங்க எல்லாரும் வாக்கிங்க்கு கிளம்பிடுறாங்க. அப்படின்னா உங்கள் ஆளை சொல்லவா வேணும்? அந்த தாவானியில் உங்கள் இடுப்பு அப்படியே லைட்டாக தெரியுதுங்க. போன மனுஷன் திரும்பி வந்து ஒரு கிள்ளி விட்டுட்டு தான் போகிறாரு. பொறுக்கி நாயே உன்னை. பாய்ஸ் வாக்கிங்லாம் முடிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டாங்க. இப்போ உங்கள் வீட்டில் இருக்கிற மொத்த பேரும் ஹாலில் தான் உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ தான் வியோட ஃபேமிலி உங்கள் வீட்டுக்கு வராங்க. வழக்கம் போல் ஆரத்தி எல்லாம் எடுத்து உங்களோட அம்மா அப்பாவும் மீராவோட அம்மா அப்பாவும் அவங்கள வெல்கம் பண்ணுறாங்க. கொரியாலேருந்து யார் யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னா, வியோட அம்மா அப்பா தங்கச்சி அப்புறம் சொந்தக்காரங்க ஒரு 4-5 பேர். இப்போ மீராவோட அம்மா, வாங்க சம்மந்தி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க. இது பிரயாணம்லாம் எப்படி இருந்தது? சௌரியமாக இருந்துச்சா? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க, சௌரியமாக தான் இருந்துச்சு. இப்போ மீரா தான் முன்னாடி வந்து, அத்தை மாமா என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்ட்டு காலில் விழுறா. டேத்தே, யாருடா இது? ஏன் மருமகளா? இவ்வளோ அழகாக இருக்கியேடி, உனக்கு அந்த மாடர்ன் ட்ரெஸ்ஸோடு இந்த தாவாணியில் பார்க்க தேவதை மாதிரி இருக்கப்போ. அத்தை கிண்டல் பண்ணாதீங்க என்ன. கிண்டல் எல்லாம் ஒன்றும் பண்ணலடா, நிஜமாவே தான் அப்படின்னு சொல்லிட்டு மீரா நெத்தியில் கிஸ் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் தான், ஹாய் ஆண்டி, ஹாய் அங்கிள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? யாருடா அது? சராவா? இவ்வளோ சொப்பியோ க்யூட்டாக இருக்கியேடா. எனக்கு மட்டும் 2வது பையனாக இருந்தால் உன்னை கட்டி தூக்கிட்டு போயிட்டுருப்பேன் கொரியாவுக்கு. ஆண்டி ஆரம்பிச்சிட்டிங்களா? போதும். இப்போ போதும் நிறுத்து அப்படின்ட்டு அந்த பாக்ஸ் ஸ்மைலோட சொல்கிறாரு. இப்போ வியோட சிஸ்டர் யூனு உங்ககிட்டயும் மீரா கிட்டேயும் தான் வரா. அண்ணி, இந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கும் தரீங்களா? உனக்கு இல்லாததடா, கண்டிப்பாக தரோம். சரி பேசிட்டு போதும், வாங்க நம்ம எல்லாரும் போய் சாப்பிட்லாம். இப்போ அப்படியே டைனிங் டேபிளில் மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, மீன் குழம்பு, மீன் வறுவல், கோலா உருண்டை, அப்படி இப்படின்னு தடபுடலாக ஒரு விருந்தே ரெடி ஆகிருக்கு. இதெல்லாம் பார்த்த வியோட அம்மா, மருமகளே நீயாம்மா சமைச்ச? அதுக்கு ஆகாஷ், அவள் சமைக்கிறா, அவள் சமைச்சா யார் சாப்பிட்றது? ஏன் ஆண்டி, நாங்களாம் உயிரோடு இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? இதெல்லாம் எங்கள் அக்கா சாரா சமைச்சது. நீங்கள் அப்படி சொல்லவே ஆரம் உங்கள் கண்ணை பார்க்குறாரு. அவர் கண்ணாலேயும் உங்கள் கிட்டே கேட்குறாரு, நீ அடி சமைச்ச? நீங்களும் ஆமான்ற மாதிரி தலையாட்டுறீங்க. இப்போ நீங்கள் தான் அவங்களுக்கு பரிமாறுறீங்க. அதை சாப்பிட்ட எல்லாருக்கும் வாயிலேருந்து பேச்சே வரல, ஏன்னா அது அவ்வளோ நல்லா இருக்குது.
அந்த சாப்பாடோட டேஸ்ட்டில் நம்ம ஆன்சம் ஜின்னு கண்ணிலெல்லாம் தண்ணியே வந்துருச்சு. அவர் சராவை பார்த்துட்டு, இவ்வளோ நாள் கூடயே இருந்தியே செவ்வாழை, ஒரு வாட்டி கூட எங்களுக்கு இந்த மாதிரி நீ சமைச்சு கொடுத்தது இல்லையே அப்படின்னு கேட்குறாரு. டேய், கொரியாலெல்லாம் எனக்கு எங்கடா டைம் இருந்தது உனக்கு நான் சமைச்சு கொடுக்கறதுக்கு. இப்போ தான் எஸ்கே அண்ணா உள்ளே வராங்க. வந்தவர் ஸ்ட்ரைட்டாக வியோட அம்மா அப்பா கிட்ட போயிட்டு வாங்க மாமா வாங்க அத்தன்ட்டு வெல்கம் பண்ணுறாங்க. இப்போ தான் யூன் ஃபஸ்ட் டைம் எஸ்கே அண்ணாவை பார்க்குறா. கொஞ்ச நேரம் அவள் ஸ்டன் ஆயிட்டா. வாவ் மீரா அண்ணி, இது யார் உங்கள் அண்ணாவா? பாய்ஸ் எல்லாம் இவ்வளோ அழகாக இருப்பாங்களா? அதுக்கு நீங்கள், ஏய் என்ன யூன் எங்கள் மாமாவை சைட் அடிக்கிறியா? எங்கள் மாமாவை நான் மட்டும்தான் சைட் அடிப்பேன். என்ன மாமா? ஆமாம் செல்லம், நீ மட்டும்தான் என்னை சைட் அடிக்கணும். ஏன் சார் அண்ணி, பசங்க மட்டும்தான் சைட் அடிக்கணுமா? நாங்கள் சைட் அடிக்கக்கூடாதா? அதெல்லாம் என் மாமாவை யாரும் சைட் அடிக்கக்கூடாது. மாமா நீ சாப்பிட்டியா? இல்லை செல்லம், வா மாமா நான் உனக்கு பரிமாறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாக்கு நீங்கள் பரிமாறுறீங்க. இப்போ எஸ்கே அண்ணா, செல்லக்குட்டி என்ன மாமா நீ சாப்பிட்டியாடா? இன்னும் இல்லை மாமா. நீ வா இங்கே வந்து உட்காரு மாமா பக்கத்தில், மாமா உனக்கு ஊட்டி விடுறேன். இப்போ அண்ணா உங்களுக்கு ஊட்டி விட்டுறாரு, நீங்கள் சாப்பிட்றீங்க. அதை பார்க்குற 2 பேருக்கு வயிறு எரியுது. ஒன்று ஆரம், இன்னொன்று யூனு. ஆக்சுவலி யூனும் எஸ்கே அண்ணாவும் லவ் பண்ணுறாங்கங்க. அந்த விஷயம் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த லவ் ஸ்டோரி எப்படி ஸ்டார்ட் ஆகிருக்குன்னா, மீராவோட கல்யாணத்தை பற்றி பேசுறதுக்காக எஸ்கே அண்ணாவும் அவரோட ஃபேமிலியும் கொரியாவுக்கு போயிருப்பாங்க. அப்போ தான் ஃபஸ்ட்டு யூனு எஸ்கே அண்ணாவை பார்த்துருப்பான். லவ் அண்ட் ஃபர்ஸ்ட் சைட் மாதிரி எஸ்கே அண்ணாவை பார்த்த உடனே யூனுக்கு பிடிச்சிட்ருக்கோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட கான்வர்சேஷன் மொபைலில் ஸ்டார்ட் ஆகி இப்போ லவ்வில் வந்து முடிஞ்சிருக்கு. அவள் சும்மா ஃபேமிலி மெம்பர்ஸ் எதிர்க்கு அப்படி நடிக்கிறா. அது நீங்கள் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டீங்க, அவ்வளோதான். சரி வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ டைனிங் ஹாலில் உங்கள் அப்பா தான். அப்புறம் சம்மந்தி நம்ம ஆல்ரெடி பேசியிருந்த மாதிரி தான். நாளைக்கு காலையில் பந்தக்கால் வைக்கிறோம். நாளையிலேருந்து 3வது நாள் வீக்கும் மீராக்கும் கல்யாணம். இப்போ ஆகாஷ், அப்புறம் மாம்ஸுங்களா, இன்னிலேருந்து ஒரு 4-5 நாளைக்கு நம்ம வீட்டில் நான்வெஜ் கட்டு. ஸோ அதனால் எவ்வளோ சாப்பிட முடியுமோ இன்றைக்கே சாப்பிட்டுக்கோங்க. இப்போ நம்ம பாய்ஸ் எல்லாம் அதிர்ச்சியில் உங்களை தாங்க பார்க்குறாங்க. டேய் நான்வெஜ் தாண்டா கட்டு, வெஜ்ஜில் எல்லா வெரைட்டியும் கிடைக்கும், ஸோ பயப்படாதீங்க. இப்போ நம்ம ஜிமின், அடி பாவி, இந்த இலத்தலையை சாப்பிட்றதுக்காக நாங்கள் கொரியாலேருந்து வந்தோம். இப்போ இருக்கிறத சாப்பிட்றியா இல்லை இதையும் நான் பிடிக்கவா? ஆனா தாயே, நீ செஞ்சாலும் செய்வ. இப்போ எஸ்கே நான் சாப்பிட்டு அவர் ரூமுக்கு தான் போயிட்டுருக்காரு. அப்போ சடனாக ஒரு கை பிடிச்சி அவரை இழுக்குது. அது வேற யாரும் இல்லைங்க, நம்ம யூன் தான். என்னடி வேணும் உனக்கு? கூப்பிட்டுருந்தா நானே வந்திருப்பேன்ல. யார் நீயா? ஏன் சாரா அன்னிக்கிட்ட அப்படிலாம் நடந்துக்கிட்ட? நான் என்னடி நடந்துக்கிட்டேன்? நான் எப்பயும் போல தான் இருந்தேன். ஏன் உனக்கு தெரியாதா சாராக்கு எனக்கு என்ன ரிலேஷன்ஷிப்புன்ட்டு? தெரியும், இருந்தாலும் அவள் என்னோட குழந்தடி. ஏன் மேடம்க்கு பொசிசிவ் ஆகுதோ? எனக்கும் உனக்கும் கூட தான் 5 இயர்ஸ் டிஃப்ரெண்ட்டு. என்னை மட்டும் ஏன் அப்படி நினைக்க மாட்டேன்ற? நான் உன்னை அப்படி நினச்சா உன் கூட என்னால் இப்படி அப்படிலாம் இருக்க முடியாது, பரவாயில்லையா? இப்படி அப்படின்னா? இப்படி அப்படின்னாவா? இப்படி இப்படி அப்புறம் நீ இருக்கியே, போடா. ஓடாத, நில்லுடி. மிஸ் ஆயிட்டா. நெக்ஸ்ட் டே மார்னிங் பந்தக்கால்லாம் வச்சாச்சு. இப்போ ஈவினிங் ஒரு 4-4:30 இருக்கும். நம்ம மீராக்கும் வீக்கும் நலங்கு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவங்க 2 பேரும் இப்போ பார்க்க எப்படி இருக்காங்கன்னா, நம்ம மீரா ஒரு அழகான பட்டு சாரி கட்டிகிட்ருக்கா. அதுக்கு மேட்சிங்காக தோத்தி அண்ட் ஷர்ட்டு வீ போட்டுட்ருக்காரு. அவங்க 2 பேரும் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்காங்கங்க. அவங்க எப்படி இருக்காங்கன்ட்டு நான் மேலே உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லோரும் நலங்கு வச்சு முடிச்சுட்டாங்க. இப்போ நீங்கள் தான் ஃபைனலாக போய் நலங்கு வைக்கிறீங்க. மீரா ரொம்ப அழகாக இருக்கேடி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சந்தனம் குங்குமம் எல்லா இடத்தையும் நீங்கள் அவளுக்கு வச்சு விட்டுறீங்க. இப்போ தான் நம்ம தாய் கிழவியோட என்ட்ரி. அவங்க வேறு யாரும் இல்லைங்க, உங்கள் அப்பா பெத்த பாட்டி தான். அவங்களுக்கும் உங்களுக்கும் சுத்தமாக ஆகாது. எவடி அவ? நான் இல்லாமல் என் பேத்திக்கு நலங்கு வைக்கிறது? உங்களை தள்ளி விட்டுட்டு பாட்டி போய் நலங்கு வைக்கிறாங்க. இப்போ நீங்கள், மா ஏம்மா அந்த கிழவியை கூப்பிட்ட? சரா, பெரியவங்களெல்லாம் அப்படி சொல்லக்கூடாது. மா நீ இருக்கியே, இப்போ பாரு அது என்கிட்ட தான் வரப்போகுது பாரு. ஆமாண்டி சரா, சொன்னல அதை வந்துருச்சு பாரு. உன்னை விட சின்ன பொண்ணு தானே மீரா, அவளுக்கே கல்யாணம் ஆகுது, உனக்கு எப்போ ஆக போகுதுன்னு தெரியலையே. கிழவி, நீ எப்போ மண்டையை போடுறியோ அப்போ தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். பாத்தியாடி அவளை இன்னும் வளர்த்து வச்சிருக்கிறானிட்டு. ஐயோ அத்தம்மா, அவள் ஏதோ சின்ன பிள்ளை தெரியாமல் பேசுகிறா. அவளுக்கு தான் அவள் மாமன் சிவா இருக்கிறான்ல, அவனை கட்டி வைக்க வேண்டியது தானே. இன்னும் எவ்வளோ நாளைக்கு அவளை இப்படியே வச்சுன்னு இருக்க போற? இல்லைன்னா அவளும் இவளை மாதிரி ஏதாவது கொரியா மேப்பில் தூக்கின்னு வந்துட போறா பார்த்து. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தம்மா,
அவளுக்காக தானே அவள் மாமா இவ்வளோ நாள் காத்துட்ருக்கான். அவள் இப்போ தான் படிப்பை முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டுருக்குறா. கொஞ்ச நாள் கழித்து பண்ணி வைக்கலாமேனிட்டு. இங்கே இவங்க பேசுகிறதெல்லாம் கேட்குற ஆரம் கோவத்தோட உச்சத்தில் இருக்காரு. இன்னும் நீங்கள் வெறியேற்றுனிட்டு இந்த சான்ஸை நீங்கள் பயன்படுத்திக்கிறீங்க. இப்போ நீங்கள் வேணும்னே எஸ்கே அண்ணா பக்கத்தில் போய் நிற்கிறீங்க. கிளவி, நானும் என் மாமாவும் எப்போ வேணாலும் கல்யாணம் பண்ணிப்போம். இதில் உனக்கு என்ன வந்தது? நான் சொன்னது உனக்கு ஓகே தானே மாமா? நீ என்ன சொன்னியனால எனக்கு ஓகேடி செல்லக்குட்டி. என்ன கிளவி, உன்னோட டவுட்டு தீர்ந்துச்சா? நீ எந்த வேலைக்கு வந்தியோ அந்த வேலையை பாருப்போ. என்ன மோடி, நல்லது நடந்தா சரி. இங்கே இவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்குதுங்க. அதெல்லாம் கண்டுக்காம ஸ்டேஜ் மேலே வியும் மீராவும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே ஃபியூ மினிட்ஸ் ஸ்கிப் ஆகுது. நம்ம மீரா மேலே அவளோட ரூமில் ஜுவல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிகிட்ருக்கா. அப்போ நம்ம மீரா ரூம்குள்ளே போகிறாரு. ரோஸ் மில்க், இங்கே என்ன பண்ணுறீங்க? நான் வரது எப்படிடி கண்டுபிடிச்சேன்? இந்த மிரர் மூலயமா தான். டே மண்டை மேலே இருந்த கொண்டையை மறந்துட்டியேடா. சரி தம்பி, எதுக்காக இங்கே வந்தீங்க? அது வந்துக்கா, ரோஸ் மில்க் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுதா, அதான் சாப்பிட்டு போகலான்னு வந்தேன். ரோஸ் மில்க் சாப்பிட்லான்னு வந்தியா? கொன்னுட வேண்டாம் உன்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சேரை விட்டு எழுந்துக்கிறீங்க. இப்போ கொல்லுடின்னு சொல்லிட்டு உங்கள் கிட்ட வராரு. திருட்டு பூனை கிட்ட வராத. ஏய், கிட்ட வராத. வீட்ல வேற அப்பா அம்மா யாரும் இல்ல. That is a perfect time for a perfect kiss. ஏய், திருட்டு பூனை கிட்ட வராத. வேணா. மீரா சடனாக ரியலைஸ் பண்ணி வியை வெளியே தருத்துறா. பாய்ஸ் எல்லாம் இப்போ மாடியில் தான் பேசிகிட்டு இருக்காங்க. வியும் இப்போ அங்கே தான் போகிறாரு. இப்போ நம்ம ஆரம்பிக்கிட்ட அப்புறம்டா மச்சான், என்ன பண்ணுற? நான் பண்ணுறது இருக்கட்டும், நீ என்னடா பண்ணிட்டு வந்த? நான் என்ன பண்ணேன்? நான் ஒன்றும் பண்ணலையே. ஒன்றும் பண்ணலையா? கண்ணத்தில் இருக்குது பேர், அது தொடை ஃபஸ்ட்டு. அது ஒன்றும் இல்லை மச்சான். ஒன்றும் இல்லையா? உனக்கு எல்லாம் அமையுது, எனக்கு அமையல, என்ன பண்ணுறது? இப்போ சுகா, என்னாச்சு மச்சான்? இன்னும் அவளுக்கு மேலே கோவம் குறையிலையா? கோவம் குறையிறதா? என்னை பார்க்க கூட மாட்டேன்றா மச்சான். அவளை பார்க்கணுன்னு அவ்வளோ ஆசையாக நான் கொரியாலேருந்து வந்தா என்னை ஒரு ஆளாக கூட மதிக்க மாட்டேன்றாடா. அவள் எப்போ பார்த்தாலும் சிவா மாமான்னிட்டு அவரு பின்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா. இங்கே பாரு மச்சான், ஃபஸ்ட்டு நீ அவகிட்ட போய் பேசு. அப்போ தான் அவள் மனசில் என்ன இருக்குதுன்னு உன்னால் தெரிஞ்சிக்க முடியும். சரிடா, பேசுகிறேன். இப்போ நீங்கள் மேலே வரீங்க. ஆமாம், நீங்கள் எல்லாம் சாப்பிட்லையா? இதோ போகிற சரா அப்படின்னு சொல்லிட்டு பாய்ஸ் எல்லாம் கீழே இறங்குறாங்க. சீக்கிரம் போங்க, எவ்வளோ நேரம் மேலேயே இருப்பீங்க? ஆரம் ஸ்டில் இன்னும் அங்கேயே தான் இருக்காரு. ஹலோ சார், உங்களுக்கு தனியாக சொல்லணுமா? போடி. என்ன சொன்ன? போய் சாப்பிட்றேன்னு சொன்னேன் சாரா. 100 பேரை சமாளிக்கிறோம், இவ்வளோ பார்த்தா மட்டும் பயமாக இருக்கே. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆரம் ஃப்ரெஷ் ஆகிட்டு உங்களை பார்க்கலான்ட்டு உங்கள் ரூம் பக்கமாக வராரு. வந்த அவருக்கு பயங்கரமான ஷாக்குங்க. எஸ்கே அண்ணா கோயிலுக்கு போயிட்டு வந்திருப்பாங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்தவர் விபூதி உங்களுக்கு வச்சு விடுறாங்க. எப்பயுமே நம்ம விபூதி எல்லாம் வச்சா கண்ணில் விழாமல் இருக்கிறதுக்கு ஊதுவோம்ல, அந்த மாதிரி தாங்க அண்ணாவும் ஊதி விடுறாரு. அதை பின்னாடி இருந்து பார்த்த ஆரம்க்கு நீங்கள் 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஆத்திரம் கண்ணை மறைக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ ஆரம் உங்களை ஓங்கி ஒரு அறை விடுறாரு. உங்ககிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கலடி. ஆரம் உங்களை அடித்ததும் எஸ்கே அண்ணாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. ஆனால் நீங்கள் கண்ணை காமிச்சு மாமா கம்முன்னுன்ற மாதிரி சொல்கிறீங்க. ஆரம், என்ன பண்ணிட்டு இருக்க நீ? நான் சொல்கிறது கொஞ்சம் கேட்குறியா? சிவானா, நான் உங்கள் மேலே ரொம்ப மரியாதை வச்சுருக்கேன். தயவு செஞ்சு நீங்கள் எங்கள் 2 பேருக்கு நடுவில் வராதிங்க. சரா, என் கூட வாடி அப்படி சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி இழுத்துன்னு போயிட்டு ரூம்குள்ளே தள்ளி கதவை சாத்துறாரு. உனக்கு எவ்வளோ தைரியம்டி? எவ்வளோ இருந்தால் நீ அவர் கூட அப்படி இருப்ப? கிஸ் பண்ணுற அளவுக்கு போயிட்டியா நீ? ஆமாண்டா, நான் யார் கூட வேணாலும் எப்படி வேணாலும் இருப்பேன். உனக்கு என்ன வந்துச்சு? இப்போ நீ யார் ஃபஸ்ட்டு என்ன கேட்க? நான் யாரா? உனக்கு என்ன வந்துச்சுன்னு அடி கேட்குற? இப்போ கோவத்தில் பின்னாடி ஒரு மிரர் இருக்குது, அது மேலே சாட்சி உங்கள் கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறாரு. உங்களுக்கு மூச்சு முட்டுது, வலி தாங்க முடியாமல். எனக்கு ரொம்ப வலிக்குது ஆரம், கையை எடு ப்ளீஸ். நீங்கள் இப்படி அழுவுறத ஆரம் மேலே பார்க்க முடியலங்க. கோவத்தில் உங்கள் பின்னாடி இருக்கிற கண்ணாடியை ஓங்கி குத்துறாரு. அந்த கண்ணாடி சுக்குநூற உடையுது. ஆரம் கையிலேருந்து ரத்தமாக வருது. அதை பார்த்து நீங்கள், ஆரம் என்னடா பண்ணி வச்சிருக்க? எவ்வளோ ரத்தம் வருது பாரு. கையை விடுடி, தயவு செஞ்சு நடிக்காத. மாமா எனக்கு விபூதி தாண்டா வச்சு விட்டாரு, அது கண்ணில் விழக்கூடாதுன்னு தான் ஊதி விட்டாரு. இங்கே பாரு என் நெத்தில. என்னடி சொல்கிற? விபூதியா? உண்மையாவா? ஆமாம். நீ ஏன்டா என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேன்ற?
உனக்கு ரொம்ப வலிக்குதா? ரத்தம் வேற நிற்கவே மாட்டேங்குது. என்னடி, எனக்கு அடிபட்டுச்சுன்னு உனக்கு வலிக்குதா? இந்த 4 வருஷமாக நீ என்கிட்ட பேசாமல் இருந்தியே, அந்த வலியோட இது பெருசு இல்லடி. நான் பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சிடு. இன்னும் எவ்வளோ நாளைக்கு என்னை இப்படியே ஒதுக்கி வைக்க போகிறேன்? எனக்கு உன் மேலே கோவம் இருந்தது உண்மைதான் அரம். ஆனால் உன் முகத்தை பார்த்த அடுத்த நிமிஷமே அதெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல தெரியுமா? இதெல்லாம் சும்மா அரம், உன்னை வெறுப்பேற்றுறதுக்காக பண்ணேன். நீ அப்படியாவது உன் மனசில் இருக்கிறத எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன் தான் நான் அப்படி பண்ணேன். அரம், ஸ்டில் ஐ லவ் யூடா. ஐ லவ் யூ ஸோ மச். சாரா, உண்மையாவாடி சொல்கிற? நிஜமா நீ என்னை இன்னும் லவ் பண்ணுறியா? ஆமாம். இப்போ இல்லை, உன்னை நான் எப்போ கொரியாவில் ஃபஸ்ட் டைம் பார்த்தனோ அப்பத்துலேருந்து நான் உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுறேன். சாரா, ஐ லவ் யூ டி. ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு உங்கள் தோல் மேலேயே மயங்கி சாயிறாரு. அங்கே மயங்கி விழுந்ததும் நீங்கள் அலறிக்கிட்டே வெளியே ஓடி வரீங்க. அங்கே எஸ்கே அண்ணா தான் இருக்காங்க. அண்ணா, இப்போ உங்ககிட்ட என்னாச்சு சாரான்னு கேட்குறாரு. பதட்டத்தில் உங்களுக்கு வாயில் வார்த்தையே வரல. இப்போ எஸ்கே அண்ணா தான் பதறி போய் உள்ளே வந்து ஆரம்ப தூக்கிட்டு அவர் காரில் தான் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க. உங்கள் பின்னாடியே மற்ற பாய்ஸும் உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வராங்க. இப்போ ஹாஸ்பிட்டலில் ஆரம்ப எமர்ஜென்சி வார்டில் தான் சேர்த்துருக்காங்க. இப்போ டாக்டர் வெளியே வந்து ஒரு பெரிய குண்டா தூக்கி போடுறாரு. சாரா, அவருக்கு நிறைய பிளட் லாஸ் ஆகிருக்கு. ஆரமோட பிளட் குரூப் இப்போதைக்கு எங்ககிட்ட ஸ்டாக்கில் இல்லை. ஸோ உடனே அவருக்கு யாராவது பிளட்டு கொடுத்தா தான் அவரை எங்களால் காப்பாற்ற முடியும். வெளியே எங்கேயாவது கிடைக்குமான்னு பாருங்கள், இல்லைன்னா நிலமை ரொம்ப கிரிட்டிக்கல் ஆகிடும். டாக்டர், என்ன சொல்கிறீங்க? எப்படியாவது அவரை காப்பாற்றிடுங்க டாக்டர். என் உயிரை கூட எடுத்துக்கோங்க, அவருக்கு மட்டும் எதுவும் ஆகக்கூடாது டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயங்கரமாக கதறி அழுவுறீங்க. இப்போ எஸ்கே அண்ணா தான் உங்ககிட்ட வராரு. சரா, அழாத, அதான் மாமா இருக்கேன்ல. மாமா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது மாமா. அழாதன்னு சொன்னேன், முதல்ல கண்ணை தொடி. அண்ணா அப்படி சொல்லிட்டு இப்போ டாக்டர்கிட்ட தான் போகிறாங்க. டாக்டர், நீங்கள் கேட்ட அந்த பிளட் குரூப் தான் எனக்கும். இனிமேல் ஒரு நிமிஷம் கூட வெயிட் பண்ணாதீங்க, இப்போவே என் பிளட் எடுத்துக்கோங்க. எப்படியாவது அந்த தம்பியை காப்பாற்றிடுங்க. இப்போ நீங்கள் அண்ணாவை போய் கட்டி பிடிச்சிக்கிறீங்க. மாமா, ரொம்ப நன்றி மாமா. டேய், என்னடா இது புதுசாக நன்றிலாம் சொல்கிற? அவன் எனக்கு ஒரு தம்பி மாதிரி. என் தம்பிக்கு நான் ரத்தம் கொடுக்க மாட்டேனா? நீ தைரியமாக இரு, அவனுக்கு ஒன்றும் ஆகாது. இப்போ டைம் ஸ்கிப் ஆகுது. ஆரம் எமர்ஜென்சிலேருந்து ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஒரு தனி ரூமில் ஆரம் கையில் குளுக்கோஸ் ஏறிட்டுருக்கு. நீங்கள் மட்டும்தான் அவர் பக்கத்தில் இருக்கீங்க. இப்போ நீங்கள் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கீங்க. எதனாலன்னா டாக்டர் உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க, ஆரம்க்கு பயப்பட ஒன்றும் இல்லை, இப்போ நல்லா இருக்காரு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கண்ணை திறந்துருவாருன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆரம் இப்போ மெதுவாக கண்ணை திறக்கிறாரு. அவர் கண் முழிச்சதை பார்த்து நீங்கள், ஆரம் எழுந்துட்டியா? இரு நான் உடனே போய் டாக்டர் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு நீங்கள் எழுந்துக்கிறீங்க. ஆரம் உங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறாரு. என்ன ஆரம், என்னை விட்டுட்டு எங்கேயும் போகாதடி. நான் எங்கடா போக போகிறேன்? இனிமேல் நான் உன்னை விட்டுட்டு ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். ஆனால் டாக்டர் வந்து உன்னை இப்போ செக் பண்ணணும்ல. சரா, என்னடா, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமாடி? அச்சோ என் அழகு பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஃபோர்ஹெட்லேயே கிஸ் பண்ணுறீங்க. பண்ணிக்கலாம், கண்டிப்பாக பண்ணிக்கலாம், போதுமா? இப்போ குறுக்க அந்த கௌசிக் வந்தான்ற மாதிரி நம்ம பாய்ஸு, எஸ்கே அண்ணா, மீராலாம் கதவை திறந்துட்டு உள்ளே வராங்க. இப்போ நம்ம ஜேஹூப், என்னடா நடக்குது இங்கே? நாங்கள் ஏதோ தப்பான நேரத்தில் வந்துட்டோம் போல இருக்குதே. அதான் வந்துட்டீங்களே, வாங்க. இப்போ நம்ம சுகா, டேய் பயம்புறுத்திட்டடா எங்களை, இப்போ பரவாயில்லையா உனக்கு? பரவாயில்லடா. செல்லக்குட்டி, இவரை இன்றைக்கே வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போயிடலாமா? இல்லை மாமா, டாக்டர் நாளைக்கு தான் டிஸ்சார்ஜ்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கே இவர் கூட நான் இருக்கேன், நீங்களாம் வீட்டுக்கு போய் கல்யாண வேலையை பாருங்க. சரிடா, நீயே சொல்லிட்ட, அப்புறம் எங்களுக்கு என்ன இங்கே வேலை இருக்குது? ஆரம் தம்பி, சீக்கிரம் ரெடியாகி வந்துருங்க, நாங்கள்லாம் உங்களுக்காக வீட்டில் காத்துட்ருப்போம். சரிங்கண்ணா. இப்போ அவங்கெல்லாம் கிளம்புறாங்க. நீங்கள் ஆரம்காக ஜூஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கீங்க. சரா, என்னடா? எனக்கு பிடிக்கல. என்ன ஜூஸ் பிடிக்கலையா? அது இல்லடி, வேற என்ன? எஸ்கே அண்ணா உன்னை செல்லன்னு கூப்பிடுறது எனக்கு பிடிக்கல. பைத்தியமாடா நீ? அவர் எனக்கு மாமா மட்டும் கிடையாது, எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி. அவரும் என்ன ஒரு தங்கச்சி மாதிரி தான் நினைக்கிறாரு, போதுமா? ஆரம், உனக்கு ஒன்று தெரியுமா? நான் கொரியாவில் இருந்தேன்ல, அப்போ என் இடத்துல இருந்து என் குடும்பத்தை பார்த்துக்கந்தே எங்கள் மாமா தான். அவரும் நம்மள மாதிரி தான்டா. ஒன்றும் இல்லாமல் அவர் உழைப்பை மட்டுமே மூலதனமாக வச்சு இந்த அளவுக்கு வந்திருக்காரு. உனக்கு ஒன்று தெரியுமா? நீ இப்போ உயிரோடு இருக்கன்னா அது காரணமே எங்கள் மாமா தான். என்னடி சொல்கிற? ஆமாண்டா, உன்னோட பிளட் குரூப் இந்த ஹாஸ்பிட்டலில் ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ எங்கள் மாமா தான் அவரோட பிளட்டை உனக்கு கொடுத்தாரு. இனிமேவாது என் மாமாவை தப்பாக பேசாத. அந்த மனுஷன் கிரேட் இல்லடி, நிஜமாவே என் மாமா கிரேட்டு தான். இதா இந்த ஜூஸை குடி. அப்புறம் ஆரம், இன்னொரு விஷயம் சொல்லட்டா? என்னடி?
எஸ்கே மாமாவும் யூனும் லவ் பண்ணுறாங்க. என்னடி சொல்கிற? இந்த விஷயம் வீக்கு தெரியுமா? என்னை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. இப்போ உனக்கு தெரியும். இது எப்பத்துலேருந்து நடக்குது? இப்போ தான் ஒரு 2 இயர்ஸாக மீராவோட கல்யாண பேச்சு ஆரம்பிச்சாங்கல்ல, அப்பத்துலேருந்து. சரி போதும், ரொம்ப வாயை பிளக்காத. இதா இந்த மாத்திரையை போட்டுட்டு படு. இப்போ ஆரம்க்கு போர்வையை போத்தி படுக்க வச்சுட்டு பக்கத்துலேயே ஒரு சின்ன பெட்டு மாதிரி இருக்கு, அதில் போய் நீங்கள் படுத்துக்கிறீங்க. நைட் ஒரு 2 o'clock இருக்கும். ஆரம்க்கு கை வலியால் தூக்கம் வரல, ஆனால் நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. அந்த பெட்டு கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறீங்க, அவ்வளோதான். அவர் நீங்கள் தூங்குறத பார்த்து ரசிச்சிட்டு இருக்காரு. நீங்கள் இப்போ Black கலரில் ஒரு saree தான் வியர் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ நீங்கள் தூக்கத்தில் புரண்டு படுக்கிறீங்க. உங்கள் saree விலகுது. உங்களோட ஃப்ரண்ட் போர்ஷன் அப்படியே விசிபிளாக தெரியுது. அவ்வளோதான், அவருக்கு இவ்வளோ நேரம் இருந்த கண்ட்ரோல்லாம் போயிடுச்சு. இப்போ அவர் மெதுவாக ஒரு பெட்லேருந்து எழுந்து வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்து அவர் கண்ணை கூட சிமிட்டலைங்க, உங்களையே தான் பார்த்துட்ருக்காரு. எவ்வளோ அழகாக இருக்கடி. இந்த நிலா வெளிச்சம் மேலே பாடுறப்ப அப்படியே தேவதை மாதிரி இருக்க. உன்னை கடிச்சு தின்னுடுவாடி. இப்போ மெதுவாக குனிஞ்சி உங்கள் லிப்ஸில் கிஸ் பண்ண வராரு. அவரோட மூச்சு காத்து படவே தூக்கத்தில் நீங்கள் லேசாக முழிச்சிக்கிறீங்க. அவ்வளோதாங்க, ஆரம் அப்படியே அந்த பெட்டு கடியில் போய் ஒளிஞ்சிக்கிறாரு. நீங்கள் தூக்கத்தில் கண்ணை கூட திறக்கல. இந்த பெட்டு வேற என்ன இப்படி இருக்கு, தூங்கவே முடியல. இப்போ நீங்கள் தூக்க கலக்கத்தில் எழுந்திரிச்சு வந்து ஆரம் படுத்திருந்தாருல்ல அந்த பெரிய ஹாஸ்பிட்டல் பெட்டு, அதுலேயே ஏறி படுத்துக்கிறீங்க. இப்போ ஆரம் அப்படியே ஷாக் ஆகிட்டாருங்க. அடியே, அது ஏன் பெட்டுடி, நீ ஏண்டி அங்கே போய் படுக்கிற? இதுவும் நல்லா தாண்டி இருக்கு, நல்லா தான் இருக்கு, இரு வர. இப்போ ஆரம் மெதுவாக சத்தமே போடாமல் உங்கள் பக்கத்தில் வந்து படுத்துக்கிறாரு. இப்போ நீங்களும் தூக்கத்தில் பின்னாடி திரும்பி ஆரம் ஒரு சின்ன குழந்தை மாதிரி இறுக்கமாக கட்டி பிடிச்சிக்கிறீங்க. உங்கள் முகம் ஆரமோட நெஞ்சில் புதைஞ்சிருக்கு. அவரும் உங்களை இன்னும் கொஞ்சம் இறுக்கமாக அணைச்சிக்கிட்டு அப்படியே நீங்கள் 2 பேரும் தூங்குறீங்க. மார்னிங் ஆரம் தான் முதல்ல எழுந்துக்கிறாரு. நீங்கள் இன்னும் அவர் நெஞ்சு மேலே தூங்கிட்டு தான் இருக்கீங்க. அவர் நீங்கள் தூங்குறதை பார்த்து ரசிச்சிட்டு இருக்காரு. அப்போ தான் நர்ஸ் இன்ஜெக்ஷன் போட உள்ளே வராங்க. அவள் தூங்கிட்டு இருக்கா. இல்லை சார், இன்ஜெக்ஷன் போடணும். மெதுவாக போட்டு போங்க. ஓகே சார். நர்ஸ் சிரிச்சுக்கிட்டே ஆரம்க்கு இன்ஜெக்ஷன் போட்டு வெளியே போகிறாங்க. கொஞ்ச நேரத்தில் நீங்கள் மெதுவாக கண்ணை திறக்கிறீங்க. ஆரம் கண்ணை கூட சிமிட்டாமல் உங்களே பார்த்துட்ருக்காரு. அதை பார்க்குற நீங்கள் பயங்கரமாக ஷையாகிறீங்க. உங்கள் மேலே இருந்து பெட்ஷீட் எடுத்து உங்கள் ஃபேஸை ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிறீங்க. மேடம்க்கு வெக்கலாம் பட தெரியுமா? ஆமாம், பெட்ஷீட்குள்ளே என்னடி பண்ணுற? பொறுக்கினா என் கம்முன்னு இருடா. என்னை ஏன் அப்படி பார்க்குற? ஆமாம், நான் எப்படி இங்கே வந்தேன்? இப்போ ஆரம் மெதுவாக உங்கள் முகத்தில் இருக்கிற பெட்ஷீட் எடுக்கிறாரு. நீங்கள் பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க. ஆரம் உங்கள் லிப்ஸ் கிட்ட கிஸ் பண்ணலான்ட்டு வராரு. நீங்கள் உங்கள் வாய் மேலே கை வச்சுட்டு வேணாம் ஆரம். புஜிமா, காய விடாதடி, ஒரே ஒரு மாக்குட்ரி ப்ளீஸ். அது இல்லைடா, நான் இன்னும் ப்ரஷ் பண்ணல. இப்போ அதனால் என்னடி உன்னை? இந்த வீட்டு அவரம் யாராவது வர போகிறாங்க. நீங்கள் அவரை தள்ளி விட்டு வாஷ்ரூம்க்கு குடுகுடுன்னு ஓடிடுறீங்க. இப்போ டே ஸ்கிப் ஆகுது. இன்றைக்கி தாங்க நம்ம மீராக்கும் வீக்கும் கல்யாணம். நம்ம பாய்ஸ் எல்லாம் தமிழ் பசங்க மாதிரி மணமேடை பக்கத்தில் பட்டு சட்டை பட்டு வேட்டி கட்டிட்டு உக்காந்துட்ருக்காங்க. இப்போ ஐயர் பொண்ணை அழைச்சிட்டு வாங்கோ அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ மீராவை கூட்டிகிட்டு வர எஸ்கே அண்ணா தான் அந்த பிரைட்ஸ் ரூமுக்கு போய் கதவை தட்டுறாரு. அப்போ நம்ம யூன் தான் வந்து கதவை திறக்கிறா. பொண்ணு ரெடியா? பொண்ணு ரெடியாகி 3 மாசம் ஆச்சு. மாப்பிள்ளையும் ரெடியாகி 6 மாசம் ஆச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ரிஹர்சல் பார்க்கலாமா? என்ன எப்ப பார்த்தாலும் அதே நினப்பு. இப்போ நீங்கள் தாங்க யூன் பின்னாடி வந்து, மாமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை சொல்லும், பொண்ணு கூட்டிகிட்டு வர சொன்னாங்க. நான் கூட்டிகிட்டு வரேன், நீ கிளம்பு. இப்போ நம்ம பட்டு வேட்டி சட்டையில் ஒரு ராஜா மாதிரி மணமேடையில் உக்காந்துட்ருக்காரு. தலை குனிஞ்சிட்டு வெக்கத்தோடு நம்ம மீரா மணமேடைக்கு நடந்து வரா. அவளுக்கு துணையாக ஒரு பக்கம் நீங்கள், இன்னொரு பக்கம் யூனு. இப்போ நீங்கள் மீராவோட கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் பக்கத்தில் உட்கார வைக்கிறீங்க. அவங்க பின்னாடி யூனு விளக்கோடு நிற்கிறா. நீங்கள் அவள் பக்கத்தில் தான் நின்றுட்டுருக்கீங்க. இப்போ ஐயர் மந்திரம் சொல்கிறாரு. ஓமந்தி எரியுது. நம்ம பாய்ஸ் எல்லாம் அச்சதையோட ஆர்வமாக காத்துட்ருக்காங்க. இப்போ ஐயர் கெட்டி மேலன்னு சொல்கிறாரு.
இப்போ தாலி எடுத்து மீரா கழுத்தில் கட்டுறாரு. ஒரு முடிச்சு அவர் போடுறாரு. இப்போ தாலி கட்டி முடிஞ்சதும் மீரா கண்ணில் ஆனந்த கண்ணீரோட உங்களை தாங்க பார்க்குறா. நீங்கள் அவள் கண்ணில் இருக்கிற கண்ணீரை தொடச்சி விட்டு அவளை அள்ளி அணைச்சிக்கிறீங்க. இப்படி இந்த கல்யாணம் முடியுது. அப்புறம் என்னங்க, ஃபர்ஸ்ட் நைட் தான். நம்ம மீரா அழகான ஒரு ஒயிட் கலர் சாரியில் கையில் பால் சொம்போட ரூமுக்குள்ளே போகிறா. எதையே யோசிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக தாங்க உள்ளே போகிறா. இப்போ நம்ம என்னாடி என்ன ஆச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்க? கொஞ்ச நேரம் இருடா, அப்புறம் நான் அம்மா சொன்னதெல்லாம் மறந்துட போகிறேன். அம்மா என்னடி சொன்னாங்க? முதல்ல இந்த பாலை குடி. அவர் சிரிச்சுக்கிட்டே அந்த பாலை வாங்கி குடிக்கிறாரு. போதும் போதும்டா, ஃபுல்லாக குடிச்சிட போகிற, எனக்கு பாதி கொடு. இந்த அப்படி மீதி பாலை வாங்கி நீங்கள் குடிச்சிட்டு அந்த சொம்மை டொம்முன்னு கீழே வைக்கிறீங்க. ஐயோ, இப்போ கிழக்கு எதுன்னு தெரியலையே. இதுதான் நினைக்கிறேன். தேயாங், எழுந்து வந்து இப்படி நில்லுடா. என்னடி பண்ணுற? எழுந்துவான்னு சொல்கிறேன்ல. இப்போ டக்குன்னு மீரா காலில் விழுறா. என்னடி பண்ணுற? ஆசீர்வாதம் பண்ணுதே. என்னடி இது அசிங்கமா? நான் சொல்கிறத செய்டா. சரி சரி, நல்லா எழுந்துரு. அப்பாடா, அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சின்ட்டு மீரா எழுந்து இப்போ நிற்கிறா. இப்போ டக்குன்னு மீரா காலில் விழுறாரு. அடே பைத்தியக்காரா, நான் தாண்டா உன் காலில் விழணும், நீ என் காலில் விழக்கூடாது. அது எப்படிடி? பாலை மட்டும் பாதி பாதி குடித்தோம், அப்போ இதுவும் அப்படி தானே? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ இப்போ என்ன ஆசீர்வாதம் பண்ணு. சரி சரி, நல்லா எழுந்துரு. அப்பா அடி, எப்படியோ அம்மா சொன்னதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டு மேலே உட்கார்றா. மீரா, ஆன்ட்டி சொன்னதெல்லாம் பண்ணிட்டியாடி? பண்ணிட்டேனே. இப்போ நம்ம ஒன்று பண்ணலாமா? என்ன பண்ணலாம்? அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்காதடி. இப்போ மெதுவாக உங்கள் கண்ணத்தை திருப்பி ஆரம்பிக்கலாமா? என்னதான் நம்ம லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருந்தாலும் நமக்குள்ளே அந்த மாதிரி எதுவும் நடந்ததில்லை. ஸோ whenever you comfortable. ஓகே ஓகே. இப்போ உங்களை மெதுவாக பெட்டில் படுக்க வச்சுட்டு உங்கள் மேலே ஓவர் ஆகுறாரு. உங்கள் கட்டில் பக்கத்தில் ஒரு பிளேட்டில் நிறைய ஃப்ரூட் எல்லாம் வச்சுருக்காங்க. அதில் ஒரு செரி எடுத்து அவர் உங்களுக்கு ஃபீட் பண்ணுறாரு. உங்கள் லிப்பில் இருக்க அந்த செரியை அவர் பைட் பண்ணுறாரு. இப்போ அது ஒரு டீப் கிஸ்ஸாக மாறுது. அப்படியே அவர் கிஸ் பண்ணிக்கிட்டே உங்களோட ஒரு ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணுறாரு. உங்கள் உடம்புல இப்போ ஒரு ட்ரெஸ்ஸு கூட இல்லை, நீங்கள் நியூடாக இருக்கீங்க. லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாமாடி அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் வெக்கத்தோடு தலையாட்டுறீங்க. இப்போ அவரோட ஃபேண்ட்டு ஷர்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணுறாரு. ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்குள்ளே அந்த மேக் அவுட் செக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. அது அப்படியே ஒரு 2-3 ரவுண்டு போகுது. இப்போ ஒரு 2 hours கழித்து நீங்களும் ரொம்ப டயர்டாக பெட்டில் படுத்துட்ருக்கீங்க. இப்படியே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அந்த மேக் அவுட் செக்ஷன் முடியுது. இப்போ அப்படியே உங்கள் சைடு நீங்கள் உங்கள் ரூமில் தூங்கிட்டு இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஹலோ புஜ்மா, தூங்கிட்டியாடி? டேய், தூங்கிட்டு இருந்தவளை எழுப்பி தூங்கிட்டியான்னு கேட்குறியாடா? சரிடி, மாடிக்கு வா. டேய், மணி 12:30 ஆகுதுடா. பரவாயில்ல வா. என்னால் முடியாது, போ, தூக்கம் வருது. ப்ளீஸ் டி, நீ இருக்கியே. சரி வரேன், வை. நீங்கள் சுற்றி முற்றி யாராவது வராங்களான்னு பார்த்துக்கிட்டே மாடிக்கு போகிறீங்க. இப்போ திடீர்னு பின்னாடியிலேருந்து 2 கை வந்து உங்களை இறுக்கமாக அணைக்குது. நீங்கள் பதறி போய் திரும்பி பார்க்குறீங்க. ஒரு குறும்பு சிரிப்போட ஆரம்பதாங்க நிற்கிறாரு. அவர் உங்கள் ஷோல்டரில் தலை வச்ச மாதிரி தான் பேக் ஹக் பண்ணி நின்றுட்டுருப்பாரு. பொறுக்கி நாயை, எதுக்குடா இந்த நேரத்தில் என்னை இங்கே வர வச்ச? புஜிமா, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்டி. நான் என் ரூமுக்கு தூங்க போய் 2 hours தானடா ஆகுது. அது என்னமோடி, உன்னை விட்டுட்டு என்னால் இப்போல்லாம் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல. சரா, கல்யாணம் பண்ணிக்கலாமாடி? இப்போ நீங்கள் திரும்பி ஆரமோட கண்ணை பார்த்து அவரோட ஷர்ட் பட்டனை அப்படியே உருட்டிக்கிட்டே அழகாக சிரிச்சுக்கிட்டு பேசுகிறீங்க. நம்ஜூன், அவசரப்படாதடா. இப்போ தானே நம்ம 2 பேரும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எனக்கு எல்லா லவ்வர்ஸ் மாதிரியும் உன் கூட சேர்ந்து ஊரை சுற்றணும். அது மட்டும் இல்லை, நாம் டேட்டிங் போகணும், கையை பிடிச்சிட்டு மூவி பார்க்கணும். தீம் பார்க்கில் நான் பயப்படுவேன்னா நீ என்னை கட்டி பிடிச்சிக்கணும். அப்புறம் எல்லாரும் பார்க்குற மாதிரி நீ முட்டி போட்டு ஒரு நாள் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணணும். இதெல்லாம் ஒன்றா நடந்ததுக்கப்புறம் தான் நம்ம மேரேஜ், ஓகேவா? இப்போ சரிங்க மகாராணி, நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாம் பண்ணிக்கலாம், போதுமா? அப்படி சொல்லிவிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. அப்புறம் சரா, நான் சிவானாவை போய் பார்த்தேன். என்னடா சொல்கிறேன், இது எப்போ நடந்தது? நீங்கள் வரத்துக்கு முன்னாடி தான் அவர் ரூமில் தான் நான் போய் அவரை பார்த்துட்டு வந்தேன்.
அப்புறம் எதுக்கு போனீங்க சாரு? வேறு எதுக்குடி, மன்னிப்பு கேட்கறதுக்கு தான். அது மட்டும் இல்லை, அவர்கிட்ட நான் சாரி கூட சொல்லணும், அதுக்காக தான் போனேன். அப்புறம் சொன்னியா இல்லையா? சொன்னேன்டி. அதுக்கு அவர், இவ்வளோ நாள் வாய் வார்த்தையாக தான் உங்களை நான் தம்பின்னு கூப்பிட்டுட்டு இருந்தேன், இப்போ ரத்த பந்தமாகவே ஆயிட்டீங்க தம்பி, என் சாராவை மட்டும் பத்திரமா பார்த்துக்கோங்க, அது போதும் எனக்கு, அப்படி சொன்னாருடி அந்த மனுஷன். சரி விடு அம்ஜுன், எங்கள் மாமா அப்படி தான். நாளைக்கு காலையில் நம்ம கொரியாவுக்கு வேற கிளம்பணும், இப்போ போய் தூங்கு போ. ஆமாங்க, நீங்கள் கொரியாவுக்கு தான் போக போகிறீங்க. எதுக்காகன்னா நம்ம மீராவோட வெட்டிங் பார்ட்டி கொரியாவில் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்காக நாளைக்கு மார்னிங் நீங்கள் கொரியாவுக்கு போக போகிறீங்க. ஆக்சுவலாக உங்கள் ஃபேமிலியோட பிளான் என்னென்னா, மேரேஜை சிம்பிளாக பண்ணிவிட்டு அந்த மேரேஜுக்கான பார்ட்டியை மட்டும் கொஞ்சம் கிராண்டாக பண்ணலாம். ஏன்னா ஒரு ஐடல் இல்லைங்க, அவருக்கு மேரேஜ்னா எவ்வளோ பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ்லாம் வருவாங்க. வியோட ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் தெரியப்படுத்தணும் இல்லைங்க, அவங்களுக்காக தான் இந்த பார்ட்டி. சரி வாங்க, நம்ம இப்போ கதைக்குள்ளே போகலாம். கட் பண்ணால் அந்த பார்ட்டியால் தான் காமிக்கிறாங்க. அது சியோல்லையே ரொம்ப உயரமான பில்டிங்கு, அங்கேருந்து பார்த்தா மொத்த சியோல் சிட்டியும் தெரியும். அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் பார்ட்டி பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ மீராவோட கையை பிடிச்சிட்டு நம்ம தான் ஸ்டேஜுக்கு வராரு. அவங்க பார்க்குறதுக்கு எப்படி இருக்காங்கன்னா, மீரா பார்க்குறதுக்கு எப்படி இருக்கான்னா, ஒரு ஒயிட் கலரில் லாங் ஃப்ராக் போட்டுட்ருக்கா, அதுக்கு மேட்சிங்காக ஒயிட் சூட் போட்டுட்ருக்காரு. அப்புறம் நம்ம பாய்ஸ் எல்லாம் பிளாக் கலர் கோட் சூட்டில் தாங்க இருக்காங்க. இப்போ சடனாக அங்கே இருக்கிறவங்களோட ஐஸ் எல்லாம் என்ட்ரன்ஸ் பக்கம் திரும்புது. அங்கே வர்றது வேறு யாரும் இல்லைங்க, நீங்கள் தான். இப்போ நீங்கள் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கீங்கன்னா, ஒரு ஆரஞ்சு பீச் கலரில் ஒரு நெட்டட் சாரீ தாங்க வியர் பண்ணிகிட்ருக்கீங்க. அதுக்கு மேட்சிங்காக ஒரு சிம்பிளான ஜுவல்லரிஸ். நீங்கள் பார்க்க எப்படி இருக்கீங்கன்னா, எங்கேயும் காதலில் அன்ஷிகா மோத்வானி இருப்பாங்கல்ல, அப்படி தாங்க நீங்கள் இருக்கீங்க. மேலே ஒரு இமேஜ் இருக்குல்ல, அதில் இருக்க மாதிரி தாங்க நீங்கள் இப்போ இருக்கீங்க. இப்போது அந்த ஹாலில் இருக்கிற பாய்ஸோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னா, நாங்காய் நிலாவில் தங்காய் அந்த சாங்கில் வர பாய்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணுறாங்க. இப்போ உங்களை பார்க்குற ஆரம்பம் அப்படியே ஸ்டன் ஆகிட்டாருங்க. இப்போ நீங்கள் ஸ்ட்ரைட்டாக உங்கள் ஃபேமிலி, அப்புறம் நம்ம பிடிஎஸ் மெம்பர்ஸோட ஃபேமிலிலாம் ஒரு இடத்துல இருக்காங்க. நீங்கள் அங்கே தான் போய் அவங்கக்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ அந்த கூட்டத்திலேருந்து ஒருத்தவங்க வந்து உங்களை கட்டிப்பிடிக்கிறாங்க. அது வேறு யாரும் இல்லைங்க, ஆரம்போட அம்மா தான், அதாவது உங்களோட வருங்கால மாமியார். அவங்க உங்கள் கண்ணத்தை பிடிச்சி கிள்ளி, அழகாக இருக்க, ஒரு வழியா ஆரம்பம் வலிக்கு வந்துட்டான் போல இருக்குது. ஆமாம் அத்தை, இப்போ தான். ஆமாம், உங்களுக்கு எப்படி தெரியும்? ஒரு வாரம் ஆச்சுடி நீ எனக்கு ஃபோன் பண்ணி. எப்போ பார்த்தாலும் ஆரம் என்ன பண்ணுறான், ஃபோன் பண்ணானா, அது பண்ணானா, இது பண்ணானான்னு கால் பண்ணி கேட்டுகிட்டே இருப்பேன். இப்போ அவங்ககிட்ட பேச ஆரம்பிச்சிட்ருப்பான். அதுதான் இந்த அத்தையை மறந்துட்டேன். உங்கள் பிள்ளைய என் வழிக்கு கொண்டுட்டு வர்றதுக்காட்டியே நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். இப்போ ஆரமோட அப்பா, மருமகளே இங்கே நானும் இருக்கேன், என்னையும் மறந்துடாத. இப்போ நீங்கள் அவர் காலில் போய் ஆசீர்வாதம் வாங்குறீங்க. அவர் உங்களை தூக்கி விட்டுட்டு, நீங்கள் 2 பேரும் எப்போதாம்மா கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க? எங்களுக்கும் பேரன் பேத்தியெல்லாம் பார்க்கணுன்னு ஆசை இருக்காதா? அம்மா கல்யாணம் தானே, சீக்கிரமே பண்ணிக்கிறோம், நீங்கள் கவலைப்படாதீங்க. இந்த சைடு நீங்கள் இவங்க கூட பேசிகிட்டு இருக்கா, இந்த சைடு ஆரம் அவரோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு கூட தாங்க பேசிகிட்டு இருக்காரு. ஸ்டார்டிங் சீனில் உங்களை புள்ளி பண்ணிச்ச ஒரு கேங்கு, அதே கேங்கு தாங்க. இப்போ அந்த கேங்கில் இருக்கிறவங்கள ஒருத்தன் தாங்க உங்களை அப்படியே முழுங்குற மாதிரி பார்த்துட்ருக்கான். ஆனால் இதை ஆரம் கவனிக்கல, அவர் ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்க கூட இன்ட்ரெஸ்டாக பேசிகிட்டு இருக்காரு. இப்போ அந்த கேங்லேயே இருக்கிற இன்னொருத்தன், டேய் என்னடா அந்த பொண்ணு அப்படி பார்க்குற, அது பிடிஎஸோட பழைய மேனேஜர் சாரா தானே? ஆமாண்டா, இப்போ அந்த பொண்ணு இன்னும் க்யூட் ஆயிடுச்சுல்ல. இப்போ இவங்க பேசுறதை கேட்ட ஆரம் அவங்கள பார்த்து முறைக்கிறாரு. டேய் ஏன்டா என்னை அப்படி முறைக்கிற, நீ தான் அன்னைக்கு அவன் மேலே 0 ஃபீலிங்ஸ்ன்னு சொன்னியே. டேய் அன்னைக்கு இருந்த சுச்சுவேஷன் அப்படி, அதனால் நான் அப்படி நடந்துக்கிட்டேன். அவள் என் ஃபியான்சி, நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு. இனிமேல் அவளை யாராவது தப்பாக பார்த்தீங்க, இந்த ஆரமோட இன்னொரு முகத்தை பார்க்க வேண்டியது வரும். டேய் என்னடா மச்சான், இதுக்கெல்லாம் கோச்சின்னா எப்படி? இனிமேல் சாரா எங்களுக்கு தங்கச்சி, போதுமா? ஆனால் நீங்கள் உண்மையாலேயே கிரேட்டுங்க. எந்த வாயால் ஆரம் 0 ஃபீலிங்ஸ்ன்னு சொன்னாரோ, அதே வாயால் இப்போ என்னோடய ஃபியான்சின்னு சொல்ல வச்சுட்டீங்க. உங்களுக்கு இங்கே நடக்கிறது எதுவும் தெரியாதுங்க. நீங்கள் இன்னும் ஆரமோட அம்மா அப்பா கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ சடனாக அந்த ஹாலில் லைட்ஸ் எல்லாம் ஆஃப் ஆகுது. ஒரு ஸ்பாட் லைட் மட்டும் உங்கள் மேலே விழுது. இப்போ அங்கே மியூசிக் ப்ளே ஆகுது. நம்ம பாய்ஸ் எல்லாரும் மீரா உட்பட அங்கே ஒரு க்யூட்டான டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ அங்கே என்ன நடக்குதுன்னே உங்களுக்கு ஒன்றுமே புரியலைங்க.
இப்போ பர்ஃபார்மன்ஸ்லாம் முடியுது. அவங்க 2ஆக பிரிஞ்சு நடுவில் ஸ்பேஸ் விடுறாங்க. இப்போ அந்த ஸ்பேஸ் வழியாக கையில் பொக்கேவோடு உங்கள் ஆரம் தாங்க வராரு. இப்போ உங்கள் பக்கத்தில் வந்த அவர் கையில் இருக்கிற பொக்கேவை உங்கள் கையில் கொடுக்குறாரு. இப்போ அப்படியே நீல் டவுன் பண்ணி அவர் பேக்கெட்டில் இருக்கிற டைமண்ட் ரிங் எடுத்து உங்ககிட்ட நீட்டுறாரு. புஜுமா, will you marry me? இந்த ஆரமோட உலகமாக இருக்க உனக்கு சம்மதமாடி? எஸ் நாம்ஜுன் அப்படின்ட்டு உங்கள் கண்ணில் ஆனந்த கண்ணீரோட தலையாட்டுறீங்க. இப்போ ஆரம் பொறுமையாக எழுந்து உங்கள் விரலில் அந்த ரிங்கை போட்டு விடுறாரு. இப்போ அந்த ஆள் முழுக்க காதே அடிச்சிக்கிற அளவுக்கு கைத்தட்டல் சத்தம் கேட்குது. நம்ம பாய்ஸு மீரெல்லாம் கிஸ் பண்ணுங்கன்ட்டு பயங்கரமாக கத்துறாங்க. இப்போ ஆரம் உங்களை பக்கத்தில் இழுத்து உங்கள் கன்னத்தில் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை டைட்டாக பண்ணிக்கிறாரு. இப்போ ப்ரொப்போசல்லாம் முடிச்சுட்டு ஆரம் உங்கள் கையை பிடிச்சிட்டு நிற்கிறாரு. இப்போ தாங்க உங்களுக்கு ஒன்று ஞாபகம் வருது. அங்கே உங்கள் அம்மா அப்பா இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாதுல்ல நீங்கள் ஆரமை லவ் பண்ணுறது. இப்போ ஆரமை பார்த்து ஒரு நிமிஷம் இரு நாம்ஜனுன்ட்டு அவர் கையை எடுத்து விட்டுட்டு நீங்கள் உங்கள் அம்மா அப்பா கிட்ட தாங்க போகிறீங்க. இப்போ நீங்கள் உங்கள் அம்மா கையை பிடிச்சிட்டு, நான் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லலான்தாம்மா இருந்தேன். அதுக்காட்டியும் இந்த மாதிரிலாம் நடக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கலம்மா. பா சாரிப்பா. அதுக்கு உங்கள் அப்பா, சரா எதுக்கு இப்போ நீ இப்படி பதற? அது இல்லைப்பா, ஆரம் தம்பி நேற்று நைட்டே எங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுச்சு. இந்த ப்ரப்போசல் கூட எங்கள் முழு சம்மதத்தோடு தான் நடக்குது. ஸோ இதுக்கப்புறம் நீ எதுக்கும் கவலைப்படாமல் இந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணுப்போ. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்பாவை நீங்கள் ஹக் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் ஆரமாக தான் திரும்பி பார்க்குறீங்க. அவர் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட நின்று பேசிகிட்டு இருக்காரு. அவர் அங்கேருந்தே ஓகே வாணிட்டு தம்ஸ்அப் காட்டுறாரு. அதுக்கு நீங்கள் ஓகே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு கண்ணாலேயே சொல்கிறீங்க. இப்போ அப்படியே ஃபியூ மினிட்ஸ் ஸ்கிப் ஆகுது. ஸ்டில் நீங்கள் இன்னும் அந்த பார்ட்டிலேயே தான் இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு தண்ணி தாக எடுக்கிற மாதிரி இருக்குது. பக்கத்தில் திரும்பி பார்த்தா நம்ம ஜேகே கையில் கூல்ட்ரிங்க்ஸோடு நிற்கிறாரு. சரின்னு நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, நீங்கள் போயிட்டு எதுவுமே கேட்காம அந்த கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்து ஒரு டம்ளரை குடிச்சிடுறீங்க. அதை பார்த்து நம்ம ஜேகே அது குடிக்காதடின்னு சொல்கிறாரு. அதுக்கு நீங்கள் ஏன்டா குடிக்கக்கூடாது, இது நல்லா இருக்கே அப்படின்ட்டு இன்னொரு டம்ளரையும் எடுத்து குடிச்சிடுறீங்க. அடி பாவி, 2 டம்ளரையும் குடிச்சிட்டியா? குடிச்சிட்டேன், இது நல்லா தானடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் தள்ளாடிக்கிட்டே ஒரு சேர் மேலே போய் உட்காடுறீங்க. நீங்கள் குடித்தது கூல்ட்ரிங்க்ஸ் இல்லைங்க, சோமபானம் மாதிரி ஒரு மேட்ரு. அதில் போதையும் வரும், அப்புறம் அந்த பல்லான விஷயமும் வரும். அந்த மாதிரி ஒரு விஷயத்த தான் நீங்கள் கூல்ட்ரிங்க்ஸுன்னு நினச்சி தப்பாக குடிச்சிட்டீங்க. இப்போ ஸ்ட்ரைட்டாக ஜேகே ஆரம்பிக்கிட்ட தாங்க போகிறாரு. டே மச்சான் இங்கே வாடா. என்னடா, நம்ம மீராக்காக ஒரு ட்ரிங்க் ப்ரிப்பேர் பண்ணி வச்சோம்ல, ஆமாம் அதுக்கு என்ன இப்போது, அதை எடுத்து சாரா குடிச்சிட்டாடா. என்னடா சொல்கிற? அம்மாடா குடிச்சிட்டாடா. இப்போ அவள் எங்கே? அது அவங்க உக்காஞ்சிட்டு இருக்கா பாரு. இப்போ ஆரம் தான் உங்ககிட்ட குடுகுடுன்னு ஓடி வர்றாரு. அதை குடித்த ஃபியூ செகண்ட்ஸுக்கெல்லாம் உங்களுக்கு கண்ணு ஒரு மாதிரி சொருக ஆரம்பிச்சிருச்சு. கண்ணெல்லாம் ஒரு மாதிரி சவந்து போயிடுச்சு. இப்போ ஆரம் உங்கள் கண்ணத்தை பிடிச்சி, புஜிமா என்னடி பண்ணுது உனக்கு? இப்போ நீங்கள் ஆரமை பார்த்து ஒரு மாதிரி வித்தியாசமாக சிரிக்கிறீங்க. நாம்ஜுன், நீ என்னடா எனக்கு 2 பேராக தெரியுற? ஹலோ 2 நாம்ஜுன், என்ன உங்களுக்கு தெரியுதா? இப்போ ஆரமோட ஷர்ட்டை பிடிச்சி அவர் உங்கள் பக்கத்தில் இழுக்கிறீங்க. டேய் பொறுக்கி, இப்போ தானடா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன், அதுக்காட்டி உன்னோட டூப்ளிகேட்டை கூட்டிகிட்டு வந்துட்டியா? அண்ணா இதில் யார் ஒரிஜினல் அன்னிட்டு எனக்கு தெரியுமே அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஆரமோட டிம்பிளில் கையை வச்சு விளையாடிட்டு இருக்கீங்க. புஜிமா என்னடி பண்ணுற? எல்லாரும் பார்க்குறாங்க பாரு, ஷர்ட்லேருந்து கையெடு. யார் பார்த்தா என்ன? நீ தானே என் புருஷன், இப்போ தானே சொன்ன, அப்புறம் என்னடா? ஏன் இங்கே இவ்வளோ சூடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ட்ரெஸ் எல்லாம் ஒரு மாதிரி கலைக்கிறீங்க. அதை பார்த்த ஆரம் அவர் கோட் எடுத்து உங்கள் மேலே போற்றி விட்டுட்டு, இதுக்கு மேலே நான் உன்னை இங்கே விடுறது சரி வராது, வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படி சொல்லிட்டு உங்களை இப்போ ஒரு பிரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு போகிறாரு. நீங்கள் ஆரம் கழுத்தை டைட்டாக பிடிச்சிக்கிட்டு, ஹை ஆரம் நான் பறக்கிறேனா அப்படின்ட்டு கத்துறீங்க. அங்கே இருக்கிற எல்லா கேமராவோட ஃபோக்கஸும் உங்கள் 2 பேரும் மேலே தான் இருக்குது. ஆனால் ஆரம் அதை எதுவுமே கண்டுக்கல. உங்களை ஒரு குழந்தை மாதிரி தூக்கிட்டு போய் காரில் உட்கார வைக்கிறாரு. உங்களுக்கு சீட் பெல்ட் எல்லாம் போட்டு விட்டுட்டு காரை ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ நீங்கள் 2 பேரும் காரில் தான் வீட்டுக்கு போயிட்டுருக்கீங்க. நீங்கள் ஆரமோட நெஞ்சு மேலே சாஞ்சிட்டு என்னென்னவோ உளறிட்டு வரீங்க. இப்போ உங்கள் ஹேர் கொஞ்சம் முன்னாடி விழுந்த மாதிரி இருக்கும். அதை ஆரம் சரி பண்ணிவிட்டு உங்கள் நெத்திலே கிஸ் பண்ணுறாரு. இப்போ நீங்கள் ஆரமை நிமிர்ந்து பார்க்குறீங்க. ஆரம், எனக்கு ஒரு டவுட்டுடா, நீ ஏன் இவ்வளோ ஹைட்டாக இருக்க? உன்னை நிமிர்ந்து பார்த்து என் கழுத்தெல்லாம் வலிக்குது. அடுத்த ஜென்மத்தில் நான் செம்ம ஹைட்டாக பிறப்பேன், நீ குள்ளமாக பிறக்கணும், ஓகேவா? சரிடி, நீ சொன்ன மாதிரியே பிறக்கலாம். இப்போ கொஞ்ச நேரம் தூங்குடி, என் புஜ்ஜி இல்லை. தூங்குறதா? இன்னைக்கு எனக்கு என்னன்னு தெரியலடா.
ரொம்பவே சூடாக இருக்குது. இதில் வேற இந்த கோட்டு வேற. இந்தா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே இருக்கிற கோட்டை கழட்டி அவர்கிட்ட கொடுக்குறீங்க. இவ வேற இங்கே என்ன சுச்சுவேஷன் தெரியாமல் எல்லாத்தையும் கழட்டிட்டு உக்காந்துட்டு இருக்கா அப்படின்ட்டு அவர் காரை ஸ்பீட் பண்ணுறாரு. ஒரு விஷயம் கவனிச்சிங்களாங்க, நீங்கள் இவ்வளோ பண்ணுறீங்க, அந்த மனுஷனுக்கு உங்கள் மேலே ஒரு துளி கூட கோவம் வரல. இப்போ கார் ஒரு மேன்ஷனுக்குள்ளே தான் போகுது. அங்கே இருக்கிறது ஒரு பெரிய பங்களாங்க. சுற்றியும் கார்டனு, ஸ்விம்மிங் பூல்னு அந்த இடமே பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ ஆரம் காரை நிறுத்திட்டு திரும்பவும் உங்களை தூக்கிக்கிட்டு அந்த மேன்ஷனுக்குள்ளே தான் போகிறாரு. போயிட்டு அங்கே ஹாலில் ஒரு சோஃபா இருக்குது, அங்கே தான் உங்களை உட்கார வைக்கிறாரு. இப்போ உங்களுக்கு தண்ணி எடுத்துகிட்டு வரலான்ட்டு அவர் திரும்புகிறாரு. இப்போ அவர் கையை பிடிச்சி நீங்கள் வேகமாக இழுக்கிறீங்க. நீங்கள் இழுத்த வேகத்தில் ஆரம் அந்த சோஃபாவில் டமால்னு விழுறாரு. நீங்கள் அவரோட லேப் மேலே ஏறி உக்காஞ்சி அவரை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. நீங்கள் ரொம்பவே ஆஷாக கிஸ் பண்ணுறீங்க. அவர் நெக்கெல்லாம் ஒரு மாதிரி ஸ்க்ராட்ச் மார்க்கெல்லாம் விழுது. நில்லுடி, நீ எங்கே இருக்க, யார் கூட இருக்கன்னு தெரியுதா? எங்கே இருக்கன்னு தெரியல, ஆனால் என் புருஷன் கூட இருக்கன்னு நல்லா தெரியுது. சொன்னா கேளுடி, வானா. காலையில் எழுந்ததான் நான் தான் எல்லா தப்பும் பண்ண மாதிரி நீ பழிய தூக்கி என் மேலே போடுவேன். நஞ்சன், என்னால் முடியலடா, எனக்கு உடம்பெல்லாம் ஏதோ பண்ணுது. இனிமேல் உன்னை விட்டால் சரிப்பட்டு வராது, இருடி உன்னை. இப்போ சடனாக அவர் உங்களை நீங்கள் எந்த போஸில் உக்காந்துட்டு இருக்கீங்களோ அதே போஸில் தூக்கிட்டு பாத்ரூமுக்கு போகிறாரு. அங்கே ஷவர் முன்னாடி உங்களை தூக்கிட்டு போய் தண்ணியை திறந்து விடுறாரு. அந்த ஜில்லுன்னு தண்ணி உங்கள் மேலே படவே ஓரளவுக்கு நீங்கள் தெளிவாகிறீங்க. நீங்களும் ஆரமும் ஃபுல்லாகவே நனைஞ்சிட்டீங்க. இப்போ உங்களுக்கு குளிரில் உடம்பெல்லாம் நடுங்குது. ஆரமை இன்னும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. இப்போ ஆரம் ஒரு கையால் உங்கள் கணத்தை பிடிச்சி, சரா இப்போ நீ தெளிவாக தானடி இருக்க? இருக்காரு. ஐ நீட் யூடி. அது இல்லைடா. ஷோ, எதுவும் பேசாத, எனக்கு நீ வேணும். இந்த நிமிஷம் எனக்கு நீ வேணும்டி. இப்போ ஆரம் கிஸ் பண்ணிக்கிட்டே உங்களை பெட்டுக்கு தூக்கிட்டு போகிறாரு. இப்போ மெதுவாக உங்களை பெட் மேலே படுக்க வச்சுட்டு உங்கள் மேலே ஓவர் ஆகுறாரு. நீங்கள் வெக்கத்தில் கண்ணை முடிக்கிறீங்க. மெதுவாக உங்கள் 2 கைகளை எடுத்து விட்டுட்டு உங்கள் நெத்தியில் கிஸ் பண்ணுறாரு. இப்போ உங்கள் 2 கண்ணில், உங்கள் நோஸில், இப்போ அப்படியே உங்கள் லிப்ஸுக்கு வந்து கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ ஆரமோட கை உங்கள் செஸ்ட்டுக்கிட்ட தான் போகுது. அங்கே அவர் பயங்கரமாக ப்ரெஸ் பண்ணுறாரு. நஞ்சன், வலிக்குதுடா. இதுக்கே வலிக்குதுன்னா எப்படிடி? ஆரம் உங்களோட ப்ளவுஸு, சாரீ, இன்ஸ்கர்ட்டுன்னு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களை பார்க்குறாரு. நீங்கள் ஆரமோட பேரை உங்களோட செஸ்ட்டில் பச்சை குத்தி வச்சுருப்பீங்க. அதை பார்த்து அவர் எதுவுமே பேசலைங்க. நீங்கள் பச்சை குத்தி வச்சுருக்கீங்கல்ல, அது மேலே கிஸ் பண்ணுறாரு. இப்போ ஆரமோட டங்க்கு உங்கள் பாடி ஃபுல்லாக ப்ளே பண்ணுதுங்க. நீங்களும் அதுக்கு ஓகேன்ற மாதிரி மூவ் ஆன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. புஜுமா, வலிக்கும், கொஞ்சம் பொறுத்துக்கடி அப்படி சொல்லிட்டு உங்கள் வஜினால அவரோட ப்ரைவேட் பார்ட்டை இன்சைட் பண்ணுறாரு. நம்ஜு, எனக்கு ரொம்ப வலிக்குதுடா. ப்ளீஸ் டி, கொஞ்ச நேரம். என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலடி, என் புஜிமால கொஞ்ச நேரம். இப்படி ரொம்பவே ரொமான்டிக்காக இந்த மேக் அவுட் செக்ஷன் முடியுது. சாரிடா, இதுக்கு மேலே என்னால் இந்த மேக் அவுட் செக்ஷனை எடுத்துகிட்டு போக முடியல. ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால அப்படி இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட்டு ஸ்டோரியில் வேணால் ட்ரை பண்ணுறேன். சரி, ஓகே, வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அந்த மேக் அவுட் செக்ஷன்லாம் முடிச்சுட்டு ஆரம்பம் நீங்களும் ரொம்பவே டயர்டாக உங்கள் பெட்டில் படுத்துட்ருக்கீங்க. அப்போ நீங்கள் ஆரம், நாம்ஜூன், கிம் நாம்ஜூன், டேய் புர்கி, என்னடி இன்னொரு ரவுண்ட் போகலாமா? அடிச்சி, அது இல்லைடா, பார்ட்டியில் ஜேகே கையில் இந்த கூல்ட்ரிங்க்ஸை குடித்த வரைக்கும் தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே. ஏதாச்சும் தப்பாக நடந்துட்டேனா? தப்பாக நடந்துக்கலடி, எல்லாம் சரியாக தான் நடந்துக்கிட்டேன். பொறுக்கி நாயே, ஏன்டா இப்படி பண்ணுற? கேட்டதுக்கு பதில் சொல்லுடா. ஏய், நான் தான் இருந்தேன்ல, நான் அப்படி விட்டுருவேனா? உன்னை யார் மீராக்கு வச்சு ட்ரிங்க் எடுத்து குடிக்க சொன்னது? எனக்கு என்னடா தெரியும் அது அவங்களுக்கான ட்ரிங்க்னுட்டு. எனக்கு தாகமாக இருந்துச்சுன்னு குடித்தேன். காஞ்ச மாடு கம்பளை போய் மேஞ்ச மாதிரி பார்க்குறதெல்லாம் குடிச்சேன்னா அப்படி தான் நடக்கும். பாத்தியா, நீயும் என்னை திட்டலடி. இனிமேட்டு இந்த மாதிரி குடிக்கும்போது என்னை பக்கத்தில் வச்சுட்டு குடி, அப்போ தானே எனக்கும் வசதியாக இருக்கும். போட பொறுக்கி. ஏய், இன்னொரு வாட்டி பொறுக்கித்தனம் பண்ணுவாடி.
கொன்னுட வேண்டாம் உன்னை. எனக்கு வலிக்குது நம்ஜூன். வலிக்குதாடி? சரி வா, என்னை ஹக் பண்ணிக்கோ, நம்ம அப்படியே தூங்கலான்னா. சரி, அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஆரம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. இப்படியே இந்த நைட் மூவ் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் வழக்கம் போல தாங்க. நீங்கள் தான் தூங்கினா கும்பகர்ணன் ஆச்சு, நீங்கள் எழுந்துப்பீங்களா? ஆரம் தான் ஃபஸ்ட்டு எழுந்துக்கிறாரு. வழக்கம் போல் ஆரம் உங்களை ரசிச்சுட்டு தாங்க இருக்கிறாரு. சும்மாவே மனுஷன் அப்படி, இப்போ சொல்லவா வேணும்? நீங்கள் தான் அவருக்கு சொந்தமாயிட்டீங்க. அப்படியே கொஞ்ச நேரத்தில் நீங்களும் எழுந்துக்கிறீங்க. எப்படின்னா சோம்பலை முறிச்சிக்கிட்டு எழுந்து நீங்கள் உட்காடுறீங்க. உங்கள் மேலே ட்ரெஸ் இல்லைங்க, அதை நீங்கள் மறந்துட்டீங்க. நீங்கள் அப்படியே எழுந்து உட்கார ஆரம் உங்களை வாயை பொழந்துக்கிட்டு பார்த்துட்ருக்காரு. என்னடி காலைல இப்படி ஒரு தரிசனத்தை கொடுக்குற, பொறுக்கி நாயை கண்ணை மூடுறா அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் பெட்ஷீட் எடுத்து உங்கள் முகத்தை கவர் பண்ணிக்கிறீங்க. இப்போ ஆரம் உங்கள் பெட்ஷீட்டுக்குள்ளே வந்து உங்கள் மேலே ஓவர் ஆகுறாரு. ஆமாம், இந்த டாட்டூ எப்படி போட்ட? எது நம்ஜூன்? அதான் உன்னோட நெஞ்சில் இருக்கே என்னோட பேர். அதுவா? அதுதான் அமெரிக்கன் மியூசிக்கல் அவார்டில் நம்ம டீம் பேர் வந்ததுன்ட்டு செலிப்ரேட் பண்ண அவுட்டிங் போனோமே, ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? நான் கேட்குறேன், அதை எப்படிடி நான் மறப்பேன்? நம்ம கூட பஸ் கீஸ் பண்ணுமே. அடிச்சி, அது இல்லைடா. என்ன அடிச்சின்ற? நான் சொல்கிறது கேளுடா. சரி சொல்லு. அன்றைக்கி நம்ம ஒரு டேட்டூ ஷாப் போனோம்ல? ஆமாம், அப்போ தான் உங்களுக்கெல்லாம் தெரியாமல் இந்த டேட்டூ போட்டுக்கிட்டேன். ஏண்டி அப்பத்துலேருந்து அடி என்ன லவ் பண்ணுற? என்னை எப்போ பார்த்தேனோ அப்பத்துலேருந்து. சரி, சாருக்கு எப்பத்துலேருந்து என்னை பிடிக்க ஆரம்பிச்சது? உனக்கும் முன்னாடியிலேருந்தே. எனக்கும் முன்னாடியா? புரியல. ஒரு நாள் மின்சோ 10 பயோடேட்டாவை எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுத்தாங்க. இதுலேருந்து ஒரு ஆளை சூஸ் பண்ணிட்டு, அவங்க தான் இனிமேல் உங்கள் டீமோட அசிஸ்டண்ட்டாக இருப்பாங்கன்னு சொன்னாங்க. அந்த 10 பயோடேட்டாவில் ஒரு ஆளாக தான் நீயும் இருந்த. அதில் உன்னோட ஃபோட்டோவை பார்த்தேன். நீ பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி க்யூட்டாக ரெட்ட ஜெடியோட அழகாக இருந்தடி. அந்த வயசில் இது சரியா தப்பான்னு தெரிலடி, ஆனால் உன்னை என் கூடயே வச்சுக்கணும்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்த என் லைஃபே இவ்வளோ அழகாயிடுச்சு. நம்ஜூன், என்னடி? ஐ லவ் யூடா. ஐ லவ் யூ டூ டி பிச்சி. இப்போ தான் நீங்கள் ஒன்று நோட் பண்ணுறீங்க, அந்த ரூமில் உங்கள் பெட்டுக்கு எதிர்க்கு உங்களோட பெரிய ஃபோட்டோ ஒன்று இருக்குது. என்னோடய ஃபோட்டோ இங்கே எப்படி? இங்கே எப்படின்னா புரியல. அப்போ நம்ம ஹோட்டலில் இல்லையா? ஹோட்டலா? இது நம்ம வீடுடி. நம்ம வீடா? நம்ம வீடு தான். இது நான் உனக்காக பார்த்து பார்த்து கட்டின வீடு. நிஜமாவா? நம்ஜூன், நான் இந்த வீட்டை சுற்றி பார்க்கலாமா? பார்க்கலாமே. வீட்டை சுற்றி பார்க்கணுன்ற ஆர்வத்தில் நீங்கள் எழுந்துக்கிறீங்க. இப்போ தான் உங்களுக்கு ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது. அச்சோ நம்ஜூன், என் உடம்புல ட்ரெஸ் இல்லை. அதனால் இப்போ என்ன? நான் தான் உன்னை முழுசாக பார்த்துட்டேனே. எனக்கு கூச்சமாக இருக்குடா. அப்படின்றியா? சரி வா. அவர் உங்களை பெட்ஷீட்டால் கவர் பண்ணி உங்கள் ஷோல்டரில் கை போட்ட மாதிரி ரூம்லேருந்து வெளியே கூட்டிகிட்டு போகிறாரு. அதாவது நீங்களும் அவரும் இப்போ ஒரே பெட்ஷீட்டில் தான் இருக்கீங்க. உங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணி தான் ஆரம் வெளியே கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ உங்கள் ஐஸை ரிலீஸ் பண்ணுறாரு. அந்த இடத்த பார்க்குற நீங்கள் அப்படியே ஸ்டன் ஆயிட்டீங்க. அது பார்க்கவே கண்ணாடி மாளிகை மாதிரி இருக்குது. அப்படியே ஜொலிக்குதுங்க அந்த மேன்ஷன். அந்த மேன்ஷனில் இல்லைன்ற ஒரு விஷயமே கிடையாதுங்க, எல்லாமே இருக்குது. அப்படி பார்த்து பார்த்து ஒன்னொன்னையும் உங்களுக்காக செதுக்கியிருக்காரு அந்த மனுஷன். அதே மாதிரி எந்த இடம் பார்த்தாலும் உங்கள் ஃபோட்டோஸ் இருக்குது. எதுக்குடா இவ்வளோ ஃபோட்டோஸ் மாட்டி வச்சுருக்கா? இந்த வீட்டில் நான் எங்கே பார்த்தாலும் எனக்கு நீ இருக்கணும்டி, அதுக்காக தான். எங்கே பார்த்தாலும் நான் இருக்கணுமா? ஏண்டா பார்த்த முஞ்சே பார்த்தா போர் அடிக்காது? போர் அடிக்காதுடி. இந்த முகத்தை எவ்வளோ நேரம்னாலும் நான் இப்படியே பார்த்துட்ருப்பேன். போதும்டா, நீ வைக்கிற ஐஸில் நான் உருகிட போகிறேன். சரி, இந்த வீட்டில் நம்ம 2 பேரும் மட்டும்தான் இருக்க போகிறோமா? நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் நம்ம கூட இருக்க மாட்டாங்களா? பாய்ஸ் தானே சொல்கிற? எனக்கு தெரியும்டி நீ இப்படி தான் கேட்பேன்னிட்டு. இங்கே எல்லாருக்கும் ரூம்ஸ் இருக்குது. நம்ம எல்லாரும் இந்த வீட்டில் ஒன்றா தான் இருக்க போகிறோம். போதுமா? சரிடி, பண்ணலாமா? என்ன பண்ணலாமா? அதான் நேற்று பண்ணுமே, அதை திரும்பவும் பண்ணலாமா? கொன்றுவேன்டா ராஸ்கல் ஒன்று. நேற்று பண்ணதெல்லாம் பத்தலையா உனக்கு? பத்தலையடி. இப்போ சடனாக காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்குது. அந்த பெல் சவுண்டு கேட்டதும் ஆரம்பங்களை ரூமுக்கு தாங்க கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே போனதான் ஒரு மொபைலில் இருக்கிற டோர் பெல் கேமராவை செக் பண்ணுறாரு. ஸ்க்ரீனில் நம்ம பாய்ஸும் மீராவும் தாங்க வாசலில் நிற்கிறாங்க. அதை பார்த்த ஆரம்பங்களை ஃப்ரெஷ்ஷாக சொல்லிட்டு கீழே போய் டோர் ஓப்பன் பண்ணுறாரு. நம்ம பாய்ஸ் எல்லாம் வீட்டுக்குள்ளே வராங்க. மீரா மட்டும் ஆரம்பம் ஒரு மாதிரி குறுக்குறுன்னு பார்த்துட்டு வரா. அப்போ மீரா ஆரம்பிக்கிட்ட, என்ன லீடர், ஏசி ஓடிட்டு தானே இருக்கு, உங்கள் முகம் ஏன் இவ்வளோ வேர்த்துருக்கு?
ஒரு வேளை ஒர்க் அவுட் ஏதாவது பண்ணிகிட்ருக்கீங்களா என்ன? அது ஒன்றும் இல்லை மீரா, ரூம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ தான் நீங்கள் ஃப்ரெஷ் ஆகிட்டு மேலேருந்து கீழே இறங்குறீங்க. உங்களை பார்த்த மீரா உங்ககிட்ட வந்து, என்னடி உன் முகம் ஏன் இவ்வளோ சிவப்பாக இருக்குது? ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லடியா. நேற்று ராத்திரி சியோலில் மழை பெஞ்சுதா இல்லை இங்கே இடிச்சுதா? ஏய் இங்கே ரொம்ப சில்லுன்னு இருக்குது இல்லடி சாரா, நம்ம ஊர் மாதிரி இல்லை, அதனால தான். ஓ சில்லுன்னு இருக்கா? அப்போ ஆரமோட கழுத்தில் அந்த நகைக்கீரெல்லாம் தெரியுதே, அதுவும் சில்லுன்னு இருக்கிறதுனால வந்ததா சாரா? இப்போ நீங்கள் மீராவை பிடிச்சி நறுக்குன்னு கிள்ளி விடுறீங்க. எதுக்குடி கிள்ற? சும்மா இருக்க மாட்டியாடி நீ? வா நம்ம கிச்சனுக்கு போய் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணலாம். அப்படி சொல்லிட்டு ஆரம்ப பார்த்து முறைச்சிக்கிட்டு மீராவை இழுத்துட்டு கிச்சனுக்கு போகிறீங்க. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. அன்றைக்கி நைட்டு வியோ மீராவும் ஒரு ரூமில் தூங்குறாங்க, நம்ம பாய்ஸ் எல்லாம் ஒரு ரூமில் தூங்குறாங்க. நீங்கள் உங்கள் ரூமில் உங்கள் கிளாத்தெல்லாம் ஃபோல்டு பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ ஆரம் மெதுவாக பூனை மாதிரி உங்கள் ரூம் கதவை திறந்துட்டு உள்ளே வராரு. டே ஆரம், இங்கே என்னடா பண்ணுற? யாராச்சும் பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? மரியாதையும் உன் ரூமுக்கு ஓடி போயிடு. கத்தாதடி, யாராவது முழிச்சிக்க போகிறாங்க. புஜுமா, நேற்று அப்படி நடந்ததுலேருந்து எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குதுடி. ப்ளீஸ் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் உன் கூட படுத்துக்கிறேன்னு. உன்னை நான் கொன்னுட வேண்டாம் ராஸ்கல். மரியாதையை வெளியே போன்னு சொன்னேன். நீ என்ன வேணாலும் சொல்லிக்கொடி, நான் உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்கள் மடியில் படுத்துக்கிறாரு. இப்படி ரொம்பவே அழகாக 2 months ஸ்கிப் ஆகுது. அந்த 2 மாதமும் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே ஆரம் உங்களை நிறைய டேட்டிங் கூட்டிகிட்டு போயிருப்பார், மூவி கூட்டிகிட்டு போயிருப்பார், தீம் பார்க் போயிருப்பீங்க. இந்த உலகத்துலேயே ஹாப்பியான பர்சன்னா நீங்கள் தான்ன்ற மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக உங்களை பார்த்துட்டு இருந்திருப்பாரு. இப்போ அப்படியே ஒரு 2 month பாஸ் ஆகுது. வாஷ்ரூமில் நீங்கள் ப்ரெக்னென்சி கிட்டோட இருக்கீங்க. ஆரம் ரொம்பவே பயத்தோட வாஷ்ரூம்க்கு வெளியே உங்கள் ரூமில் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ நீங்கள் மெதுவாக வாஷ்ரூமோட டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு கையில் ப்ரெக்னென்சி கிட்டோட வெளியே வரீங்க. ஆரம் ஓடி வந்து உங்கள் கையை பிடிச்சிக்கிட்டு, புஜுமா என்னடியாச்சு? நீங்கள் மெதுவாக உங்கள் கையில் இருக்கிற ப்ரெக்னென்சி கிட்ட காமிக்கிறீங்க. அதில் 2 கோடு இருக்குது. புஜுமா, நான் அப்பாவாயிட்டேன்டி. என் வாழ்க்கையிலே எனக்கு கிடைச்ச பெரிய கிஃப்ட்னா அது இதுதான். ஐ லவ் யூ டி, ஐ லவ் யூ ஸோ மச். இப்போ ஆரம் உங்களை தூக்கி சுற்றுறாரு. இப்போ மெதுவாக உங்களை கீழே இறக்கி விட்டுட்டு முட்டி போட்டு உங்கள் வயிற்றுல கையை வைக்கிறாரு. அம்முக்குட்டி, நான் பேசுறது கேட்குதாடா? என் பிள்ளையாச்சு, அதெல்லாம் கேட்கும். அப்பாவை ரொம்ப நாள் காக்க வைக்காதடா, சீக்கிரம் வந்துரு. இப்போ ஆரம் உங்கள் வயிற்றுலேருந்து கையை எடுத்துட்டு எழுந்து நிற்கிறாரு. உங்களுக்கு ஒரு பக்கம் ஹாப்பியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு சின்ன தயக்கம் இருக்குதுங்க. அதை உங்கள் ஃபேஸ் ரியாக்ஷன்லேயே ஆரம் கண்டுபிடிச்சிடுறாரு. என்னடி, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி இருக்க? எனக்கு பயமாக இருக்கு நம்ஜூன். இன்னும் நமக்கு கல்யாணம் ஆகலை. இந்த விஷயத்தை எப்படி நம்ம வீட்டில் இருக்கிறவங்க கிட்டலாம் சொல்ல போகிறோம்? அதுக்கு ஏண்டி பயப்படுற? இப்போதைக்கு இந்த விஷயம் யாருக்கும் தெரிய தேவையில்ல. இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட இதை தள்ளி போட வேணாண்டி. இன்னும் 1 weekல நம்ம 2 பேருக்கும் மேரேஜ். பைத்தியக்காரனாடே நீ, 1 வாரத்தில் மேரேஜ்ன்ற? அவ்வளோ சீக்கிரம் எப்படி முடியும்? நம்ம வீட்டில் இருக்கிறவங்க கிட்டலாம் எப்படி பர்மிஷன் வாங்க போகிற? ஏய் அதை பற்றி நீ ஏன்டி கவலைப்படுற? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ உன்னை மட்டும் இந்த 1 வாரம் பத்திரமா பார்த்துக்கோ, எனக்கு அது போதும். கொஞ்ச நேரத்துலேயே ஆரம் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் அவர் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் கால் பண்ணி பேசியிருப்பாருங்க. என்னென்னா, இன்னும் 1 monthல அவருக்கு பயங்கரமான கமிட்மெண்ட்டு கான்செப்ட்லாம் இருக்கிறதுனால அடுத்த 1 வருஷத்துக்கு அவரால் எங்கேயும் நகர முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாருங்க. அதனால் அவர் உங்களை இன்னும் 1 weekல மேரேஜ் பண்ணிக்கிற மாதிரி உங்கள் வீட்லேயும் அவர் வீட்லேயும் பேசியிருப்பாங்க. அதுக்கு அவங்களும் சம்மதம்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் நம்ம பாய்ஸ் மீரா கிட்டலாம் சொல்லியிருப்பாரு, அவங்களும் ஓகேன்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. இப்போ அந்த மேரேஜுக்கான நாளும் வந்துருச்சு. இந்தியாவில் இருக்கிறவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மொத்தம் இப்போ கொரியாவில் தாங்க இருக்கிறாங்க. மார்னிங் சிம்பிளாக ஆரமோட வீட்லேயே இந்தியன் முறைப்படி மேரேஜ் நடக்குது. அப்புறம் ஈவினிங் நம்ம வீக்கு நடந்த மாதிரி கொரியன் முறைப்படி கிராண்டாக ஒரு வெட்டிங். இப்போ ஒரு பிரம்மாண்டமான வெட்டிங் ஹாலில் ஒயிட் கலரில் வெட்டிங் கவுன் போட்டுட்டு ஒரு தேவதை மாதிரி நீங்கள் தாங்க நடந்து வரீங்க. அப்படியே உங்களோட ஆப்போசிட்டில் பிளாக் கலர் கோட் சூட்டில் உங்களோட ஆள் தாங்க கெத்தாக நிற்கிறாரு. ஆரம் பின்னாடி திரும்பின மாதிரி தான் நின்றுட்டுருப்பாரு. நீங்கள் அவர்கிட்ட போய் அவர் ஷோல்டர் மேலே கை வைக்கிறீங்க. ஆரம் இப்போ உங்களை திரும்பி பார்க்குறாரு. அவர் ஐஸ் ஃபுல்லாக டீயர்ஸுங்க. சும்மா வாங்க, 8 வருஷத்து லவ் இன்றைக்கி அவருக்கு சொந்தமாக போகுது. இப்போ ஆரம் அவர் கண்ணில் இருக்கிற டீயர்ஸ் எல்லாம் தொடச்சிட்டு அங்கே இருக்கிற ரிங் எடுத்து உங்கள் கையில் மாட்டி விட்டுறாரு. நீங்களும் அங்கே இருக்கிற இன்னொரு ரிங் எடுத்து ஆரம் கையில் மாட்டி விடுறீங்க. இப்போ அந்த ஹாலே அதிர்ற அளவுக்கு கைத்தட்டல் சத்தம் கேட்குது. இப்போ ஆரம் உங்கள் கையை பிடிச்சிட்டு அந்த ஹாலில் இருந்து வெளியே வராரு. இப்போ அந்த ஆளை விட்டு வெளியே வந்த நீங்கள் உங்கள் கையில் இருக்கிற பொக்கேவை பின்பக்கமாக தூக்கி போடுறீங்க. அதை நம்ம யூன் தான் பிடிக்கிறா. சும்மாவே மனுஷன் உங்களை விட மாட்டார். இப்போ நீங்கள் அவரோடதாகவே ஆயிட்டீங்க.
இனிமேல் சொல்லவா வேணும். இப்போ ஆரம் உங்களை பிரைட் போஸில் தூக்கி கொண்டுட்டு போய் காரில் உட்கார வைக்கிறாரு. இப்போ டிரைவர் சீட்டில் ஆரம் உட்காந்து காரை ஸ்டார்ட் பண்ணுறாரு. கார் ஸ்ட்ரைட்டாக உங்கள் மேன்ஷனுக்கு தான் போகுது. மேன்ஷனுக்கு போனதுக்கப்புறம் கூட ஆரம் உங்களை நடக்க விடலைங்க. அங்கேருந்து தூக்கிட்டு தான் உங்கள் ரூம் வரைக்கும் போகிறாரு. அங்கே போனால் ஃபஸ்ட் நைட்டுக்கான அரேஞ்ச்மெண்ட்லாம் பக்காவாக பண்ணி வச்சுருக்காங்க. உங்களை தூக்கிட்டு போய் பெட்டில் படுக்க வச்சுட்டு உங்கள் கிட்ட வராரு. அப்போ நீங்கள் டேய் அடங்குடா, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு தெரியும்ல, இந்த டைமில் இதெல்லாம் பண்ணலாமா, அதை கொஞ்சம் மூடிட்டு போறியா? என்னடி சொல்கிற? இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டி. ஃபர்ஸ்ட் நைட்டா? அதுதான் நீ 2 மாதத்துக்கு முன்னாடி முடிச்சிட்டியடா. என்னமோ இப்போ தான் புதுசாக பண்ணுற மாதிரி சீனை போட்டுட்ருக்க. மரியாதையே தள்ளி போய்படு. அடியே அது வேற இது வேறடி. இது கல்யாணத்துக்கு அப்புறம் வர ஃபர்ஸ்ட் நைட்டு. ஜூன் 2 மந்த்து தான் ஆகுது. இந்த டைமில் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. சொன்னால் புரிஞ்சுக்கோ. சரி சரி, பாப்பா தான் முக்கியம். நான் வேணா கீழே படுத்துக்குவா? அச்சோ என் வளர்ந்த குழந்த, நீ கீழெல்லாம் தூங்க வேணாம். இங்கே வா, என் நெஞ்சு மேலே படுத்துக்கோ. ஆனால் சேட்டை பண்ணாமல் ஒழுங்காக தூங்கணும், ஓகேயா? சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்கள் மேலே படுத்துட்டு அப்படியே தூங்குறாரு. இப்போ அப்படியே டே ஸ்கிப் ஆகுது. இப்போ உங்களுக்கு மேரேஜ் ஆகி 1 மந்த் ஆயிருக்கும். ஆரம் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாதிரி எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருப்பாரு. நீங்கள் இப்போ 3 மந்த்து ப்ரெக்னெண்ட்டாக இருப்பீங்க. ஆனால் ஆரம் எல்லார்கிட்டேயும் 1 மந்த்துன்னு தான் சொல்லி வச்சுருப்பாரு. இப்போ இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதும் உங்கள் ஃபேமிலி, மீரா ஃபேமிலி, அப்புறம் ஆரமோட ஃபேமிலி மொத்த பேரும் உங்களை டேக் கேர் பண்ணுறதுக்காக இந்த மேன்ஷனில் தான் இருக்காங்க. இப்போ ஒன் டே நீங்கள் உங்கள் வீட்டு ஹாலில் சோஃபாவில் உக்காந்துட்ருக்கீங்க. இப்போ உங்களை சுற்றி உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸு உங்களை ஒரு மாதிரி குறுக்குறுன்னு பார்த்துக்கிட்டே உட்காந்துட்ருக்காங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ்னால் நம்ம பிடிஎஸ் பாய்ஸும் சேர்ந்து தான். நீங்கள் இப்போ ஆரம்ப பார்த்து இவங்கெல்லாம் ஏன் நம்மளை இப்படி பார்க்குறாங்க அப்படின்ட்டு கண்ணாலே கேட்டிருப்பீங்க. அதுக்கு ஆரம் செய்கையிலேயே தெரியலையேடின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இப்போ நீங்கள் தாங்க, எதுக்கு என்ன எல்லாரும் இப்படி தூத்து பார்த்துட்ருக்கீங்க? என் முகத்தில் ஏதாவது இருக்குதாண்ணா? இப்போ நம்ம ஜேகே, இல்லடி பாப்பா உள்ளே ஏதாவது ஒதுக்குதா, ஏதாவது சத்தம் கேட்குதான்னு பார்த்துட்ருக்கேன். அடேய் அறிவு கெட்டவனே, இப்போ தானடா சொன்னார் ஆரம் 1 மந்த்து தான் ஆகுதுன்னுட்டு, அதுக்குள்ளே இப்படிரா ஒதிக்கும்? அப்போ பாப்பா ஒதிக்காதா சாரா? ஒதிக்கும் வெளியே வந்தோன்னு உன்னை ஒதிக்கொண்டா ராஸ்கல். சரி சரி, எதுக்கு திட்டுற? எனக்கு தெரியல. இப்போ சுகா உங்ககிட்ட வந்து கொஞ்சம் நிமிரு சாரா அப்படின்ட்டு உங்கள் பின்னாடி பில்லோ வைக்கிறாரு. இப்போ நம்ம அவன் மட்டும்தான் உனக்கு பில்லோ வைப்பானா? நான் உனக்கு காலை அமுத்தி விடுறேன் சாரா அப்படின்னு சொல்லிட்டு காலை அமுத்த வராரு. அப்போ நம்ம ஜிமின், ஏய் அதெல்லாம் முடியாதுடா, நான் தான் அமுத்துவேன். இங்கே பாரு ஜிமினா, நான் தான் முதல்ல சொன்னேன், அதனால் நான் தான் முதல்ல அமுத்துவேன். முடியாதுடா, நான் தான் அமுத்துவேன். இப்படி 2 பேரும் மாற்றி மாற்றி நான் தான் அமுத்துவேன்னு சண்டை கட்டிட்டு நிற்கிறாங்க. இப்போ அங்கே நம்ம மீரா தான் வரா. டேய் போதும் நிறுத்துங்கடா, குழந்தை வெளியே வர்றதுக்காட்டியும் நீங்கள் அவளை பைத்தியமாகிடுங்க போல இருக்க. இன்னும் ஒரு வார்த்தை இங்கே யாராவது பேசுனீங்க, உங்கள் எல்லாரையும் நான் கொன்னுடுவேன் சொல்லிட்டேன். ஏன் சாரா நீ ஏன் இங்கே உட்காந்துட்டு இருக்க? எழுந்து வா, நம்ம ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரா அவங்கள உங்கள் ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிடுறா. இப்போ நீங்களும் மீராவும் உங்கள் ரூமில் பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ நம்ம எஸ்கே அண்ணா கையில் ஜூஸோட உங்கள் ரூம்குள்ளே வராரு. வந்து அவர் ஜூஸ் உங்கள் கையில் கொடுத்துட்டு குடின்னு சொல்கிறாரு. அதுக்கு நீங்கள், ஐயோ மாமா நான் இப்போ தான் சாப்பிட்டேன், அதுக்குள்ளே ஜூஸா? செல்லக்குட்டி, இந்த ஜூஸ் உனக்காக கிடையாது, உள்ளே இருக்காங்கல்ல என் மருமகனும் மருமகளோ அவங்களுக்காக. நீ இதெல்லாம் குடிச்சேன்னா தான் அவங்க நல்லா இருப்பாங்க, புரியுதா? ஒழுங்காக குடிச்சிட்டு கம்முன்னு படுக்கணும். ஏதாச்சும் வேணும்னா ஒரு குரல் கொடு, அடுத்த நிமிஷம் உன் மாமா உன் கண்ணு முன்னாடி நிற்பேன், புரியுதா? இப்போ இந்த ஜூஸை குடிச்சிட்டு கம்முன்னு தூங்கணும். அப்படி சொல்லிட்டு அண்ணா ரூமை விட்டு போகிறாங்க. இப்படி ஒரு 6 மந்த்து பாஸ் ஆகுது. இந்த 6 மந்த்தும் உங்களை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ஒரு பிரின்சஸ் மாதிரி ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. உங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் தாங்க உங்களுக்கு 7 மந்த்து. ஆனால் உண்மையாலேயே உங்களுக்கு இப்போ 9th மந்த்து நடக்குது. அப்போவோ டெலிவரி அந்த மாதிரி தான் நீங்கள் இப்போ இருப்பீங்க. இது வரைக்குமே ஆரம் அந்த உண்மையை யாருக்கிட்டையுமே சொல்லலை. ஆனால் ஆரம் எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர்டாக தாங்க இருக்காரு. இந்த 1 மந்த்தாக உங்களை விட்டு நகர்ந்து கூட இருந்திருக்க மாட்டார். இப்போ உங்கள் வீட்டில் உங்களுக்கு 7th மந்த்து வளகாப்பு பிளான் பண்ணி இருந்திருப்பாங்க. அதுதாங்க இப்போ நடந்துகிட்ருக்கு. சிம்பிளாக உங்கள் வீட்டிலே தாங்க அந்த ஃபங்க்ஷன் பிளான் பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் தாங்க மாடியிலேருந்து பொறுமையாக கீழே இறங்கி வரீங்க. நீங்கள் இப்போ பார்க்குறதுக்கு எப்படி இருக்கீங்கன்னா, ஒரு டார்க் க்ரீன் கலரில் பட்டு புடவை, உங்களுக்கு ஆல்ரெடி லாங் ஹேருங்க. அந்த லாங் ஹேரை பின்னி போட்டு தலை நிறைய பூ வச்சிட்ருக்கீங்க. நல்ல கிராண்டான ஜுவல்லரிஸு, வயிறு நல்லா பெருசாக இருக்குது இப்போ உங்களுக்கு. நீங்கள் அப்படியே இந்த ஃபோட்டோலெல்லாம் கர்ப்பரக்ஷாம்பிகை அம்மன் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கீங்க. அவ்வளோ அழகாக இருக்கீங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் உங்களை பார்த்து ஒரு மாதிரி பூரிச்சு போகிறாங்க. ஆரம் கண்ணிலலாம் தண்ணியே வந்துருச்சு.
இப்போ உங்கள் எஸ்கே மாமா தான் உங்களை பொறுமையாக கூட்டிகிட்டு போய் அந்த சேரில் உட்கார வைக்கிறாரு. சேரில் உட்கார வச்சுட்டு அங்கே இருக்கிற மாலை எடுத்து உங்களுக்கு போட்டு விட்டுறாரு. எப்பயுமே தாய் மாமா தானேங்க நலங்கு வைக்கணும். அண்ணா தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு நலங்கு வைக்கிறாரு. அப்புறம் உங்கள் மாமா ஒரு பேக்கெட்லேருந்து ஒரு கோல்டு வளையல் எடுத்து உங்கள் கையில் போட்டு விட்டுறாரு. முதல்ல தங்க வளையல் தானேங்க போடுவாங்க, அடுத்தது தானே கண்ணாடி வளையல் போடுவாங்க. இப்போ அடுத்தடுத்து உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாம் உங்களுக்கு நலங்கு வச்சிட்ருக்காங்க. இப்போ நம்ம மீரா கண்ணில் ஒரு ஆனந்த கண்ணீரோட அந்த நலங்க வச்சு விட்றா. இதில் ஹைலைட்டே நம்ம பாய்ஸ் தாங்க. அவங்க எல்லாம் ஒன்றா வராங்க. நாங்களும் மீராவுக்கு நலங்கு வைப்பான்ட்டு, இப்போ நான் தான் உனக்கு ஃபஸ்ட்டு நலங்கு வைப்பான்ட்டு நம்ம ஜெய்ஹோப் தான் முதல்ல முன்னாடி வராரு. வந்துட்டு அந்த சந்தன கிண்ணத்தில் இருக்கிற மொத்த சந்தனத்தையும் அள்ளி அவர் கையில் வச்சுக்கிறாருங்க. கையில் வச்சுட்டு உங்களுக்கு பூசலான்ட்டு அவர் வராரு. வர சொல்ல நீங்கள் அப்படியே பேக்கு நகர்ந்துடுறீங்க. அந்த சந்தனம் மொத்தமும் நம்ம சுகா மேலே தான் போய் விழுது. அவர் வேறு ஒயிட் கலரில் டிஷர்ட் மாதிரி போட்டுட்ருப்பாருங்க. அந்த டிஷர்ட் ஃபுல்லாக அந்த சந்தனமாக ஆயிடுச்சு. இப்போ நம்ம சுகர் செம்மையாக காண்டாகி ஜெய்ஹோப்பை பார்த்து முறைக்கிறாரு. இப்போ நம்ம ஜெய்ஹோப்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த சுச்சுவேஷனை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் ஒரு ரவுண்ட் ஸ்டெப் போடுறாரு. அதை பார்க்கறதுக்கு ரொம்பவே ஃபன்னாக இருக்குங்க. இப்போ டெரராக இருந்த நம்ம சுகாவோட ஃபேஸு அப்படியே ஸ்மைலி ஃபேஸாக மாறுது. இப்போ சுகா ஒரு மாதிரி ஸ்வாக் டான்ஸ் ஆடிட்டே வந்து நம்ம ஜெய்ஹோப்பை கட்டி பிடிக்கிறாரு. இப்போ அவர் மேலே இருந்த சந்தனம் மொத்தம் நம்ம ஜெய்ஹோப் மேலேயும் இருக்குதுங்க. இப்போ 2 பேரும் ஒருத்தர் மாற்றி மாற்றி பார்த்துக்கிறாங்க. இப்போ அவங்க இருக்கிற கோலத்தை பார்த்து நீங்கள் பயங்கரமாக விழுந்து சிரிக்கிறீங்க. டேய், என்னடா நீங்கள் 2 பேரும் இப்படி இருக்கீங்க, ஐயோ ராமா, இப்படி சொல்லிட்டு உங்கள் வயிறை பிடிச்சிக்கிட்டு அவ்வளோ க்யூட்டாக சிரிக்கிறீங்க. இப்படி நீங்கள் சிரிக்கிறத பார்க்குற மற்ற பாய்ஸும் உங்கள் கூட சேர்ந்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே ஒருத்தராக சிரிக்க இப்போ அந்த ஹால் முழுக்க வெறும் சிரிப்பு சத்தம் தாங்க கேட்குது. இவ்வளோ நேரம் அங்கே சாஃப்ட் மியூசிக் தாங்க போயிட்டு இருந்திருக்கோம். இப்போ அப்படியே எல்லாம் வைப் ஆகுற மாதிரி அங்கே சாங் ப்ளே ஆக ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டில் இன்னுமே பாய்ஸ் 2 பேரும் ஒருத்தர் பார்த்தா மாதிரி அப்படியே தாங்க நின்றுட்டுருக்காங்க. இப்போ பக்கத்தில் இருக்கிற அந்த சந்தன கிண்ணத்தில் கொஞ்சோண்டு சந்தனம் பேலன்ஸ் இருக்குது. அந்த சந்தனத்தை எடுத்து 2 பேரும் மாற்றி மாற்றி பூசிக்கிட்டு சாங் ப்ளே ஆகிட்டு இருக்குல்ல, அந்த சாங்குக்கு ஏற்ற மாதிரி 2 பேரும் டான்ஸ் ஆட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ அவங்க டான்ஸ் ஆடுறத பார்க்குற நீங்கள் பொறுமையாக சேரை கையில் பிடிச்ச மாதிரி எழுந்துக்கிறீங்க. எழுந்து நின்றுட்டு இந்த பிரியமான வேலை படத்தில் நம்ம சிம்ரான் ஆடுவாங்க தெரியுங்களா, அந்த ப்ரெக்னென்சி டைமில் ஒரு ஸ்டெப் போடுவாங்களே, அந்த மாதிரி பொறுமையாக ஒரு ஸ்டெப் போடுறீங்க. நீங்கள் போடுற மாதிரியே நம்ம பாய்ஸ் எல்லாம் அவங்க கூட சேர்ந்து அதே ஸ்டெப்பை போடுறாங்க. இப்போ எஸ்கே அண்ணா, யூன்னு, அப்புறம் நம்ம மீரா, உங்கள் ஃபேமிலி, ஆரம் ஃபேமிலி, வி ஃபேமிலி, அப்படி எல்லாம் மொத்த பேரும் இப்போ உங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஜாயின் பண்ணிவிட்டு அதே ஸ்டெப்பாக அவங்களும் போடுறாங்க. இதெல்லாம் நம்ம ஆரம் ஒரு இடத்துல நின்றுட்டு ரசிச்சிட்ருக்காரு. இப்படியே ரொம்ப அழகாக அந்த மூமெண்ட் ஸ்கிப் ஆகுது. இப்போ நீங்கள் தாங்க டான்ஸ் ஆடி வேர்த்து விறுவிறுத்து அந்த சோஃபாவில் உக்காந்துட்ருக்கீங்க. இன்னும் அதாவது கொஞ்சம் தூரத்தில் ஒரு தூணில் சாஞ்சா மாதிரி உங்களை பார்த்து ரசிச்சுட்டே தான் இருக்கார். இப்போ நீங்கள் தான் ஆரம்ப கண்ணை காமிச்சு கூப்பிடுறீங்க. நீங்கள் சும்மா சாதாரணமாக வான்ற மாதிரி தாங்க கூப்பிட்ருப்பீங்க. அதுக்கு அவர் என்னமோ ஏதோன்னு நினச்சிட்டு பயந்து ஓடி ஏறாரு உங்ககிட்ட. இப்போ ஆரம், புஜிமா என்னடியாச்சு, ஏதாவது பெயின் கேன்? டேய், அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, எனக்கு எல்லாரும் நலங்கு வச்சு விட்டாங்கல்ல, நீ எனக்கு வச்சு விட்டியா, வா வந்து வச்சு விடு, அதுக்கு தான் கூப்பிட்டேன். அது இல்லடி, இதெல்லாம் எனக்கு வைக்க தெரியாது, நான் சொல்லித்தரேன்டா, வா வந்து வச்சு விடு. இப்போ நீங்கள் ஒன்று ஒன்றா சொல்ல ஆரம்பம் உங்களுக்கு நலங்கு வச்சு விட்டுறாரு. இப்போ ஃபைனலாக உங்களுக்கு நம்ம பாய்ஸோட 7 அம்மாக்களும் ஆரத்தி எடுக்கிறாங்க. அப்புறம் நம்ம ஆரம்பை தவிர்த்து பாய்ஸ் 6 பேர், அப்புறம் நம்ம மீரா, அவங்க 7 பேரும் 7 வகையான சாதத்தை உங்களுக்கு ஊட்டி விட்டுறாங்க. இப்படியே ரொம்ப அழகாக அந்த ஃபங்க்ஷன் முடியுது. இப்போ அப்படியே அன்றைக்கி நைட்டு நீங்கள் உங்கள் ரூமில் படுத்துட்ருக்கீங்க. ஆரம் உங்கள் காலை அவர் மடி மேலே வச்சுட்டு உங்கள் காலுக்கு மசாஜ் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ நீங்கள் தான், நஞ்சு என்னடி? இல்லை, நான் உன்னை கேட்டால் நீ என்னை திட்ட மாட்டியே. நான் என்னடி உன்னை திட்ட போகிறேன், என்ன சொல்லு. இல்லை, எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்கு. அவ்வளோதானே, இருப்பேன் நான் எடுத்துகிட்டு வரேன். அது இல்லைடா, எனக்கு பீச்சுக்கு போய் ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்கு. சரி வா போகலாம். போகலாமா? டைம் என்ன ஆகுது தெரியுமா? 12 o'clock. அதனால் இப்போ என்னடி, நான் தான் இருக்கேன்ல, வா போகலாம். நிஜமா வாடா? நிஜமா தான். அப்படி சொல்லிட்டு அவர் கார்க்கு எடுத்துகிட்டு பொறுமையாக யாருக்கும் தெரியாமல் நீங்கள் கேட்ட மாதிரி உங்களை பீச்சுக்கு தாங்க கூட்டிகிட்டு போகிறாரு.
இப்போ உங்களை பொறுமையாக அந்த கார்லேருந்து இறக்கி விட்டுட்டு உங்களுக்கு பிடிச்ச அந்த பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீமை தான் வாங்கி கொடுக்குறாரு. இப்போ உங்களை பொறுமையாக தாங்கி பிடிச்சி அந்த பீச் கிட்ட கூட்டிகிட்டு போகிறாரு. நீங்கள் ஒரு சின்ன குழந்தை மாதிரி அந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டு அந்த அலையை பார்த்து ரசிச்சிட்ருக்கீங்க. நீங்கள் தாங்க அலையை பார்த்து ரசிக்கிறீங்க. ஆனால் அந்த மனுஷன் உங்களோட அந்த ஹாப்பினஸையும் உங்களோட அந்த குழந்தைத்தனத்தையும் தான் பார்த்து ரசிச்சிட்டு இருக்காரு. இப்போ சடனாக உங்கள் ஃபேஸில் ஒரு பீஸ்ஃபுல் லுக். நீங்கள் ஆரமோட கையை மெதுவாக எடுத்து உங்கள் வயிற்று மேலே வைக்கிறீங்க. நஞ்சு இங்கே பாரு, பாப்பா உதைக்கிறான். ஆமாண்டி உதைக்கிறா. இப்போ அவரோட கையை எடுத்துட்டு அவரோட முகத்தை எடுத்து உங்கள் வயிற்று மேலே வைக்கிறாரு. அப்பயும் பாப்பா கிக் பண்ணுறா. இப்போ நீங்கள் தான் உங்கள் ஸ்டொமக்கை பார்த்துக்கிட்டு, அம்மு என்னடா இப்பயே அப்பாவை உதைக்கிறியா? இப்போ மெதுவாக உங்களோட ஃபேஸை அவர் பக்கமாக திருப்பி, விஜுமா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடி. பாருப்பா, என்னோட ரேப் மான்ஸ்டருக்கு பயமா? இல்லடி, இதுக்கப்புறம் நான் ஒரு அப்பா, என்னால் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ண முடியுமா? நம்ஜூன் மறந்துட்டியா? நீ இந்த வேர்ல்டுலேயே பெஸ்ட்டு பேண்டோட லீடர். அவ்வளோ பெரிய பேண்டையே லீட் பண்ண சொல்ல இந்த குட்டி பாப்பாவை பார்த்துக்க மாட்டியா? நீ கவலைப்படாத நம்ஜூன், நீ கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் அப்பாவாக தான் நம்ம பாப்பாவுக்கு இருப்ப. அப்புறம் சாரா, பாப்பா வந்ததுக்கப்புறம் என் மேலே இருக்கிற பாசம்லாம் அவனுக்கு குறைஞ்சிடாதுல்ல? பொறுக்கி நாயே, அது நம்ம பாப்பா, அதுக்கிட்ட போய் பொசிசிவ் ஆகுற? பின்ன இருக்காதடி. இப்போயே அவன் என் ஐஸ்கிரீமில் பாதி ஐஸ்கிரீமை சாப்பிட்றான். வெளியே வந்தான்னா எனக்கும் அவனுக்கும் பயங்கரமான சண்டை இருக்கும் போலையே. டேய், ஆரம்பிச்சிட்டியா? எனக்கு எவ்வளோ பாப்பா வந்தாலும் நீ தான் எனக்கு ஃபஸ்ட்டு பாப்பா, போதுமா? ரொம்ப டைம் ஆயிடுச்சு, இப்போ வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுந்துக்கிறீங்க. உங்களுக்கு அந்த லேபர் பெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் ஆரமோட கையை பிடிச்சி, நஞ்சன் எனக்கு வயிறு வலிக்குதுடா. புஜிமா என்னடி சொல்கிற? இருடா, பயப்படாத, இது ப்ரெக்னன்சி பெயின்னு நினைக்கிறேன். நீ என்னை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போ. இப்போ பதறி போய் உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு தாங்க கூட்டிகிட்டு போகிறாரு. போகிற வழியிலேயே உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் கால் பண்ணி சொல்லியிருப்பாரு. நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற மொத்த பேரும் அந்த ஹாஸ்பிட்டலாண்ட இருக்காங்க. இப்போ ஹாஸ்பிட்டல் வாசலில் தான் கார் போய் நிற்கிது. ஸ்ட்ரெச்சரில் உங்களை தாங்க லேபர் வார்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ நீங்கள் தான் ஆரமோட கையை பிடிச்சிட்டு, நம்ஜூன் என்னால் ரொம்ப முடியலடா, ரொம்ப வலிக்குது. புஜிமா பயப்படாதடி, நல்லா மூச்சு இழுத்துடு, நான் கூடயே தான் இருப்பேன். இப்போ ஸ்ட்ரெச்சர் ஸ்ட்ரைட்டாக லேபர் ரூமுக்கு தான் போகுது. நீங்கள் இன்னும் ஆரம் கையை விடாமல் டைட்டாக பிடிச்சிட்ருக்கீங்க. அப்போ டாக்டர், மிஸ்டர் ஆரம் நீங்களும் உள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஆரம் இப்போ உங்கள் கூட தான் லேபர் ரூமில் இருக்காரு. நீங்கள் வழியில் பயங்கரமாக கத்துறீங்க. அதை பார்க்குற ஆரம், புஜிமா ப்ளீஸ் டி, ப்ளீஸ் அழாத, நீ இப்படி அலறத பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ஜூன் எனக்கு ரொம்ப வலிக்குதுடா. இப்போ ஆரம் உங்கள் ஃபோர்ஹெட்லேயே கிஸ் பண்ணிவிட்டு, சரா இங்கே பாருடி, இங்கே பாருன்னு சொன்னேன். நீ ரொம்பவே தைரியமான பொண்ணு தானே, சீக்கிரமாக நம்ம பாப்பா வெளியே வந்துடுவோம், கொஞ்சம் பொறுத்துக்கடி, நீ செல்லம்ல. இப்போ நீங்கள் ஆரமோட கையை ரொம்ப டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. இப்போ திடீர்னு ஒரு நிமிஷம் அந்த லேபர் ரூமே அமைதியாகுது. இப்போ அடுத்த செகண்ட் இந்த சத்தம் உங்களுக்குள்ளே தோன்றின உங்கள் உயிர் தாங்க. நீங்கள் இப்போ அப்படியே மயங்கி சாயிறீங்க. உங்களுக்கு ஒரு அழகான குட்டி தேவதை பிறந்திருக்கா. இப்போ டாக்டர் பாப்பாவோட தொப்புள் கொடியை கட் பண்ணுறாங்க. ஒரு சுத்தமான வெள்ளை துணியில் அவளை சுற்றி ஆரம் கிட்ட தாங்க கொடுக்குறாங்க. ஆரம் கை நடுக்கத்தோட பாப்பாவை வாங்கிட்டு உங்ககிட்ட தாங்க வராரு. புஜிமா கண்ணை திறந்து பாருடி, உங்கள் பாப்பா நம்மளுக்கு தேவதை பிறந்திருக்காடி. இவளை பாரு, அப்படியே உன்ன மாதிரியே இருக்கா, கண்ணை திறந்து பாருடி. இப்போ ஆரம் பாப்பா கண்ணமும் உங்கள் கண்ணமும் லைட்டாக உரசுற மாதிரி அவளை உங்கள் பக்கத்தில் கொண்டுட்டு வராரு. இப்போ நீங்கள் மெதுவாக பாப்பாவை கண்ணை திறந்து பார்க்குறீங்க. உங்கள் வாயிலேருந்து ஒரு வார்த்தையும் வரலைங்க. உங்கள் கண்ணிலேருந்து கண்ணீர் மட்டும் வளைஞ்சிட்ருக்கு. இப்போ ஆரம் மெதுவாக உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் ஒரு வழியாக உங்கள் பாப்பாவை இந்த உலகத்துக்கு கொண்டுட்டு வந்துட்டோன்ற உணர்வோட கண்ணை மூடி மறுபடியும் மயங்குறீங்க. ஆரம் லேபர் வார்டிலேருந்து பாப்பாவை தூக்கிட்டு வெளியே வராரு. வெளியே வந்ததும் முதல்ல எஸ்கே அண்ணா கையில் தான் பாப்பாவை கொடுக்குறாரு. இப்போ எஸ்கே அண்ணா கையில் பாப்பா இருக்குது. அவரை சுற்றியும் உங்கள் ஃபேமிலி பாய்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாரும் பாப்பாவை பார்த்து ரசிச்சிட்டு இருக்காங்க. இப்போ எஸ்கே அண்ணா, இப்படி தான் உன்னோட தாத்தா உங்கள் அம்மாவை தூக்கிட்டு வந்து என் கையில் கொடுத்தாரு. இப்போது உன்னோட அப்பா உன்னை தூக்கிட்டு வந்து என் கையில் கொடுக்குறாரு, என் செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கே அண்ணா பாப்பாவுக்கு கிஸ் பண்ணுறாரு. இப்போ டைம் ஸ்கிப் ஆகுது. உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வீட்டுக்கு திரும்பிட்டு இருப்பாங்க. இப்போ அங்கே யார் யார் இருக்கிறதுன்னா ஆரம், பாய்ஸு, அப்புறம் மீரா. இப்போ உங்களுக்கு கான்ஷியஸ் வந்துடுச்சு. நீங்கள் ஓரளவுக்கு நார்மலாக இருக்கீங்க.
அந்த ஹாஸ்பிட்டல்லேயே உங்களுக்குன்னு ஒரு செப்பரேட்டான ரூம் கொடுத்துருப்பாங்க. அதில் தான் நீங்கள் எல்லாம் இப்போ இருக்கீங்க. இப்போ ஆரம் உங்களுக்கு ஃபுட்டு ஃபீட் பண்ணிகிட்ருப்பாரு. இப்போ அங்கே இருக்கிற மற்ற மெம்பர்ஸ் எல்லாம் அவங்க 2 பேரையும் ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஆரம், கடவுளே எதுக்குடா அப்படி பார்க்குறீங்க? அதுக்கு நம்ம ஜேவ், டே மச்சான், நீ வீட்டில் இருக்கிறவங்க காதலெல்லாம் பூ சுற்றலாம், ஆனால் எங்கள் கிட்ட முடியாதுடா. எப்படிடா 7 மாதத்துல பாப்பா? அதுக்கு நீங்கள், யாரா சொன்னது 7 மாதத்துல பிறந்தது பாப்பான்னுட்டு? அதெல்லாம் பாப்பா 10 மாதத்துல தான் பிறந்தா. அதுக்கு நம்ம அட பாவிங்களா, அப்போ எங்கள் வெட்டிங் பார்ட்டி நைட்டு நாங்கள் சந்தேகப்பட்டதெல்லாம் கரெக்டு தானா? இப்போ ஆரம், அதெல்லாம் கரெக்டு தான் மச்சான். இப்போ நம்ம மீராவை பார்த்துக்கொடி, ஃப்ரெண்டுன்னு சுற்றினியே உன்கிட்டயே மறைச்சிட்டா பத்தியா? அவள் எங்கடா மறைச்சா? எனக்கு எப்பயோ தெரியும். இப்போ நம்ம பாய்ஸ்க்கு அடுத்த ஷாக்கு, அட பாவிங்களா, நீங்கள்லாம் அப்போ கூட்டு கழுவானீங்களா? இப்போ நம்ம மீரா, சரி பாப்பா அழப்போறா, வாங்க எல்லாரும் வெளியே போகலான்ட்டு எல்லாரையும் கூட்டிகிட்டு வெளியே போயிட்றா. இப்போ அப்படியே ஒரு 2 இயர்ஸ் லேட்டர் நீங்கள் ஒரு மிரர் முன்னாடி நின்றுட்டுருக்கீங்க. கதையோட தொடக்கத்தில் ஒரு ஃப்ளாஷ்பேக் ஸ்டார்ட் ஆகிருக்கும்ல, அது இந்த நிமிஷம் முடியுதுங்க. ஆமாங்க, இப்போ உங்களுக்கு 29 வயசு ஆகுது. உங்கள் பாப்பாவுக்கும் 2 வயசு ஆயிடுச்சு. அவளோட பேர் ஆரா. இப்போ ஆரம் உங்கள் ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் பாப்பா ஆராவோட வராரு. புஜிமா போகலாமாடி? போகலாம் அப்படி சொல்லிட்டு ஆரம் உங்கள் கையை பிடிச்சிட்டு எங்கே கூட்டிகிட்டு போகிறாருன்னா ஒரு அவார்ட் ஷோக்கு தாங்க. இப்போ ஆரம் கூட ரெட் கார்பெட்டில் அவரோட ஒரு கையை கோர்த்த மாதிரி நீங்கள் இன்னொரு கையில் பாப்பா, நீங்கள் 3 பேரும் அந்த ரெட் கார்பெட்டில் வரதை பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ உங்கள் பின்னாடியே சாரா அப்புறம் நம்ம பாய்ஸ் எல்லாரும் 1 by 1 அந்த ரெட் கார்பெட்டில் வந்திருப்பாங்க. இப்போ அந்த அவார்ட் செரிமனியில் வழக்கம் போல் நம்ம டீமுக்கு தான் அந்த அவார்ட் கிடைக்குது. இப்போ கொஞ்ச நேரத்தில் அந்த அவார்ட் செரிமனிக்கான பார்ட்டியும் ஸ்டார்ட் ஆகுது. உங்கள் ஆரா இப்போ நம்ம பாய்ஸ் கூட தாங்க விளையாடிட்டுருக்கா. அது மட்டும் இல்லைங்க, இந்த பார்ட்டிக்கு நம்ம ஜெனியும் வந்திருக்கா. இப்போ ஜெனி உங்களை இடிச்சா மாதிரி போயிட்டு ஆரம் கிட்ட நிற்கிறா. ஹாய் ஆரம், லாங் டைம் நாட் சி, எப்படி இருக்க பேபி? இப்போ ஆரம் பயத்தில் உங்களை பார்த்துக்கிட்டு, நல்லா இருக்கேன் ஜெனி, நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? ஏதோ இருக்கேன் பேபி. நீ என்ன இப்படி அழைச்சி போயிட்ட? அந்த சாரா உன்னை பார்த்துக்கிறதே இல்லையா? அவர் உங்களை பார்த்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜெனி, நீ போய் பார்ட்டி என்ஜாய் பண்ணு. ஐயோ ஆரம், நீ இவ்வளோ அழகாக சொல்லும்போது நான் போய் என்ஜாய் பண்ண மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அவள் திரும்புகிறாளா. வழக்கம் போல் அவள் விளையாடுற மாதிரி நடிக்கிறா. ஆரம் போய் தாங்கி பிடிக்கிறாரு. அதை நீங்களும் பார்க்குறீங்க. அப்புறம் என்னங்க, ஆரம் சோலி முடிஞ்சுது. இப்போ உங்களை பார்க்குற ஆரம்க்கு நீங்கள் எப்படி தெரியுறீங்கன்னா, அந்த காளி தெய்வமே அவதாரம் எடுத்து வந்த மாதிரி தெரியுறீங்க. ஒரு பிரைட் போஸில் தான் ஆரம் ஜெனியை பிடிச்சிருப்பாரு. இப்போ உங்களை பார்த்ததும் ஜெனியை அப்படியே விட்டுடுறாரு. ஆரம் நல்ல ஹைட் இல்லைங்க, அவர் அப்படி விடவே அவள் டமால்னு போய் கீழே விழுறா. இப்போ ஆரம் அவள் விழுந்தது கூட கவனிக்காமல் உங்கள் பின்னாடியே தாங்க வர்றாரு. நீங்கள் இப்போ கோவத்தில் எப்படி நடந்து போகிறீங்கன்னா, உங்களுக்கு நல்லா லாங் ஹேர் இல்லைங்க, அதை இப்போ பின்னி தான் போட்டுட்ருக்கீங்க. அது நீங்கள் கோவத்தில் ஒரு மாதிரி நடக்கிறீங்களா, அது இந்த சைடும் அந்த சைடும் ஆடிக்கிட்டு பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்குது. அதை பார்க்குற ஆரம்பா, என்ன நடடா, கோவத்தில் கூட என் பொண்டாட்டி என்ன அழகாக இருக்கா. இப்போ ஆரம், புஜி இல்லடி, இங்கே பாரு நம்ஜுன், நான் மேலே செம்ம காண்டில் இருக்கேன். இது பப்ளிக் பிளேஸ், இங்கே நம்ம சண்டை வேணாம். நான் பாப்பாவை தூக்கிட்டு வீட்டுக்கு போகிறேன். நீ பார்ட்டியை முடிச்சுட்டு வீட்டுக்கு வா, அங்கே பார்த்துக்கலாம், ஓகேவா? இப்போ நீங்கள் பாய்ஸ் கிட்ட இருக்கிற பாப்பாவை வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறீங்க. உங்கள் பின்னாடியே பாய்ஸ் மீரா, எஸ்கே அண்ணா, யூனின்ட்டு எல்லாம் 1 by 1 வீட்டுக்கு வந்திருப்பாங்க. கடைசியாக தான் நம்ம ஆரம் வராரு. இப்போ நீங்கள் கிச்சனில் சாமானெல்லாம் போட்டு கோவத்தில் டிம்முன்னு உருட்டிகிட்ருக்கீங்க. இதெல்லாம் ஒரு டிவி ஷோ பார்க்குற மாதிரி அங்கே கிச்சன் முன்னாடி உக்காஞ்சி நம்ம ஆளுங்கெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. பாப்பா யார்கிட்ட இருக்கான்னா எஸ்கே அண்ணா கிட்ட தான் இருக்கா. இப்போ ஆரம் மெதுவாக பதுங்கி பூனை மாதிரி வீட்டுக்குள்ளே வராரு. இப்போ அவள் எங்கன்ற மாதிரி அங்கே இருக்கிறவங்க கிட்டெல்லாம் ஆரம் கேட்குறாரு. அதுக்கு அவங்க செய்கையிலேயே கிச்சனில் இருக்கா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போ அவர் கிச்சனுக்குள்ளே வந்து, புஜ்மா அவ்வளோதாங்க, நீங்கள் அவர் வாய்ஸை கேட்ட உடனே கையில் கிடைக்கிற எல்லா பொருளையும் தூக்கி அவர் மேலே விசிறி அடிக்கிறீங்க. இப்போ உங்கள் சண்டையை பார்க்குற அங்கே இருக்கிற எல்லாரும் சும்மா தாங்க இருக்கிறாங்க. ஆனால் நம்ம ஜெயிக்க மட்டும், இருடா நான் போய் அவங்க சண்டையை சமாதானப்படுத்திட்டு வரேன்ட்டு கிச்சனுக்குள்ளே நுழையிறாரு. நீங்கள் அப்பன்னு கரெக்டாக பார்த்து ஒரு தக்காளி தூக்கி விசிறி அடிப்பீங்க. அது போய் நம்ம ஜேகே மூஞ்சிலேயே பச்சக்குன்னு விழுது.
அவ்வளோதான் ஜேகே டக்குன்னு ஒரு யூட்டர்ன் அடித்து திருப்பியும் நம்ம கேங் கிட்டேயே போகிறாரு. இப்போ நம்ம மீரா, இதெல்லாம் உனக்கு தேவையா? நாங்கள்லாம் பார்த்துட்டு சும்மா மூடிக்கிட்டு இல்லை, அதே மாதிரி இருக்க வேண்டியது தானே. போய் வாரிக்கிட்டு வந்தியா? வந்து உக்காரு அப்படின்னு சொல்கிறா. இப்போ நீங்கள் தாங்க கிச்சனில், நம்ஜூன் உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் கண்ணு முன்னாடியே அவளை தொட்டு தூக்குவேன், எவ்வளோ தைரியம்டா ராஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு கையில் கிடைக்கிறதெல்லாம் தூக்கி தூக்கி ஆரம்பில் வசரி அடிக்கிறீங்க. புஜுமா ப்ளீஸ் ப்ளீஸ் பொறுமடி, உனக்கு ஏதாவது அடிபட்டு போகுது. அவள் கீழே விழப்போனால் நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணேன், அவ்வளோதான். அதை தவிர்த்து அவளுக்கு எனக்கும் ஒன்றும் கிடையாது. அந்த இடத்துல வேறு யார் இருந்தாலும் நான் அப்படி தான் ஹெல்ப் பண்ணியிருப்பேன், உனக்கே தெரியும்ல. அது எப்படி எப்போ பார்த்தாலும் அவள் விழுவாலாம், இவர் தாங்கி பிடிப்பாரான். நம்ஜன், இதுக்கப்புறம் நீ என்கிட்ட பேசவே பேசாத. வேணாம், நீயும் நானும் டிவோர்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களை இழுத்து விட்ரா பொறுக்கி. நம்ஜூன் நீ இருக்கியே. என்னடி டைவர்ஸ் பண்ணிக்கலாமா? போடா ராஸ்கல். ஆறாதாங்க தத்தி தத்தி நடந்து உங்கள் கிட்ட வரா. நீங்கள் அப்படியே அவளை தூக்கிக்கிட்டு, அச்சோடா என் தங்க பிள்ளைக்கு பசி எடுத்துக்கிச்சா, அதான் அம்மாவை தேடி வந்துட்டிங்களா? இப்போ கிச்சன் வெளியே இருந்து நம்ம கேங்கை எட்டி பார்க்குது. பாப்பாவுக்கு மட்டும் இல்லை சாரா, எங்களுக்கும் பசிக்குது, கொஞ்சம் எங்களுக்கும் ஏதாவது சாப்பிட கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். சரி போங்க எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சமைச்சதெல்லாம் கொண்டுட்டு போய் அவங்களுக்கு பரிமாறுறீங்க. ஓகே புஜீஸ், இந்த ஸ்டோரியை நான் இப்படியே இங்கேயே முடிச்சுக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் இந்த ஸ்டோரி பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் லைக்கும் பண்ணிவிடுங்கடா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.